ஓகே. என்னாச்சு? ஓகே. ஏப்ரல் 18ல இருந்து 20 முடியும். சரியா? காலைல வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திருப்போம். வராதவங்களுக்கு நான் ஒரு வாட்டி வந்து ஞாபகப்படுத்திடுறேனே. ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து கார்பன் கிரெடிட் ரேட்டிங்கை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு லிமிட் தான். சரியா? இந்த லிமிட் வந்து யார் வந்து செட் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து செட் பண்ணுவாங்க. அது என்னடா லிமிட்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனில ஒரு வருஷத்துக்கு நீ இவ்வளவுதான்ப்பா கார்பன் வந்து எமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு லிமிட் வந்து கவர்மெண்ட் வந்து செட் பண்றாம இருந்தா கவர்மெண்ட் வந்து செட் பண்ணுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து இவ்வளவுதான் வந்து கார்பன் வந்து நீ வந்து எமிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிமிட் வந்து கவர்மெண்ட் வந்து செட் வந்து பண்ணுவோம். இல்ல 2 கேஸ் வந்து காலையில சொல்லியிருப்பேன். என்னன்னு சொல்லியிருப்பேன்னா கம்பெனி ஏ கம்பெனி பி அப்படின்ற ஒரு 2 கேஸ் வந்து சொல்லியிருப்பேன். இந்த கம்பெனி ஏ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் செட் பண்ற லிமிட்டோட கம்மியா லைக் வந்து ஒரு 100 டன் வந்து லிமிட் வந்து செட் பண்ணியிருந்தானா கவர்மெண்ட், அதுல வந்து 80 டன் மட்டும் வந்து இவன் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். சரியா? மிச்சம் இருக்க 20 டன் வந்து என்ன கணக்குல வந்து வரும்னா இவனுக்கு வந்து கிரெடிட் ரேட்டிங் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது கார்பன் கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லி வந்து இவனுக்கு வந்து ஒரு ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க இந்த 20க்கான. சரியா? அது இது கம்பெனி பிக்கு வந்து என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி அவனோட லிமிட் வந்து 100 டன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன். அவன் வந்து 120 டன் வந்து செலவழிச்சிருந்தானா இவன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 20 டன் வந்து செலவு பண்ணியிருக்கானா. இதுக்கு வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் தான் முக்கியம். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், பெனால்ட்டி வந்து போடுவாங்க. சரியா? இந்த ஒரு டன்னுக்கு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து 20 டன்னுக்கு வந்து பெனால்ட்டி வந்து போடுவாங்க. இப்போ வந்து அதுல வந்து ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா பெனால்ட்டிக்கு பதில வந்து லைக் வந்து அந்த கார்பன் கிரெடிட் ரேட்டிங் வந்து வாங்குற மாதிரி. சரியா? எப்படி வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா 2 விதத்துல வந்து வாங்கலாம். ஒன்னு வந்து ட்ரேட் வழியா வந்து வாங்கலாம். லைக் வந்து இந்த கம்பெனியை வந்து 20 கார்பன் கிரெடிட் ரேட்டிங் வந்து வச்சிருக்கானா அதை வந்து இவன் வந்து ட்ரேட் வழியா வந்து வாங்கலாம். இல்லைன்னா வந்து பிஇஇன்னு சொல்லுவாங்க, அதாவது பியூட்டி ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட இருந்து நீ காசு கொடுத்து வந்து வாங்குற மாதிரி அந்த காசுக்கான லிமிட் வந்து செட்டப் வந்து பண்ணிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து பினான்சியல் இயர் 2028ல இந்த மாதிரி வந்து ஒரு யூனிட் வந்து 2500 ரூபா. அதே இது பினான்சியல் இயர் 2029ல ஒரு யூனிட் வந்து 3000 ரூபா. இந்த மாதிரி லிமிட்லாம் வந்து செட்டப் வந்து பண்ணியிருப்பாங்க. நான் இருக்கு தானே ஆல்ரெடி சொன்ன நியூஸ் கொஞ்சம் வந்து வேகமா சொன்னேன். புரிஞ்சிச்சுதானே? ஃபர்ஸ்ட் நியூஸ் முன்னாடி வந்து பெனால்ட்டி வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெனால்ட்டி எல்லாம் வேணாம்ப்பா, இந்த மாதிரி வந்து கார்பன் கிரெடிட் ரேட்டிங் வந்து வாங்குற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து ப்ரொபோஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த நான் வச்சுக்கோங்க, சஜஷன் தான் வந்து கொடுக்குறாங்க. யாரு கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து சஜஷன் வந்து கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூயல் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சஜஷன் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா 2027ல வந்து ஸ்டார்ட் ஆகும். எத்தனை வருஷத்துக்கு இருந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதாவது 2027ல இருந்து 2032 முடிவு வந்து இருக்கும். எதுக்காக இந்த விஷயத்த வந்து கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து பொல்யூஷன் வந்து குறைக்கணும். நல்லா வச்சுக்கோங்க, பொல்யூஷன் வந்து குறைக்கணும். சரியா? அதே மாதிரி வந்து இந்த இவி வெஹிக்கிள்ஸ், ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ், பயோஃபியல் வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து அக்சிலரேட் பண்ணணும். அதாவது அதோட ப்ரொடக்ஷன் வந்து அக்சிலரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வேற என்னன்னா படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து எமிஷனை வந்து மெஷர் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா, அதாவது இந்த கம்பெனி வந்து எவ்வளவு எமிட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா அதை வந்து எந்த வழியா வந்து மெஷர் வந்து பண்ணுவாங்கன்னா எம்ஐடிசி அப்படின்னு ஒரு வழி இருக்கும். அது வழியா தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? கண்ணை கட்டுற மாதிரி இருக்கா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? யாருமே எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்க. ஓகே. இனிமே வந்து முக்கியமான விஷயம், இது வந்து காலையிலே பார்த்ததுதான். இனிமே பாக்குறதுதான் வந்து புதுசு. சரியா? ஓகே. செகண்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் நியூஸ் புரியறதுக்கு முன்னாடி வந்து சில பல அடிப்படை விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் அசம்பிளினா என்னன்னு தெரியணும். அதாவது சட்டமன்றம்னா என்னன்னு தெரியணும், நாடாளுமன்றம்னா என்னன்னு தெரியணும். அது என்னடா சட்டமன்றம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். உதாரணத்துக்கு வந்து நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாடு சட்டமன்றம் இதோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான, திருப்பி சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு தேவையான சட்டங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லா சட்டங்களையும் இந்த சட்டமன்றத்துலதான் வந்து ஏற்றுவாங்க. சரியா? இதுல வந்து யார் யார் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து எம்எல்ஏஸ் வந்து இருப்பாங்க. தமிழ்நாட்டுல எத்தனை எம்எல்ஏஸ்ன்னு கேட்டீங்கன்னா 234 அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? வேற என்ன வந்து இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து இந்த எம்எல்ஏயோட டென்யூர் இருக்கும் பாத்தீங்களா, இது வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாறும் அப்படின்றதையும் வச்சுக்கோங்க. சட்டம் ஏற்றுவாங்கன்னு சொன்னீங்க. எப்படா ஏற்றுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சஜஷன் மாதிரி ஐடியா மாதிரி கொடுப்பாங்க அங்க இருக்க எம்எல்ஏஸ். சரியா? இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஐடியா வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து ஓட்டிங் வந்து போடுவாங்க. இந்த 234 பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஓட்டிங் வந்து போடுவாங்க. இதுல வந்து மெஜாரிட்டி வந்து எஸ்ன்னு சொன்னாங்கன்னா அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்து வரும். இதுதான் வந்து நார்மல் பேசிக். சரியா? இது வந்து சட்டமன்றம்.
அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சட்டமன்றம் இருக்கோ அதே மாதிரி வந்து இந்தியாவுக்கு வந்து நாடாளுமன்றம் அப்படின்னு ஒரு மன்றம் இருக்கும். இந்த நாடாளுமன்றத்துல 2 அவை இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க, இந்த நாடாளுமன்றத்துல 2 அவை இருக்கும். ஒண்ணு என்னன்னு சொல்லுவாங்கன்னா மக்களவைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து மாநில அவைன்னு சொல்லுவாங்க. அதாவது லோக்சபான்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த லோக்சபா, சரியா? அதாவது லோக்சபாக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கீழவை, அதாவது இங்கிலீஷ் அதுக்கு அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ், சரியா? லோக்சபாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து எத்தனை எம்பிஸ் இருப்பாங்க நல்லா வச்சுக்கோங்க. இந்த எத்தனை எம்பிஸ் வந்து இருப்பாங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 552 எம்பிஸ் வந்து அதிகபட்சமா இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் முக்கியமான விஷயம், சரியா? 552 பேர் வந்து அதிகபட்சம் வந்து 552 பேர் வந்து இருக்கலாம். இந்த 552 பேரை வந்து 2ஆ வந்து பிரிப்பாங்க. முன்னாடி வந்து 3ஆ பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து 2ஆ வந்து பிரிப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. 552 பேரை வந்து 530 பிளஸ் எத்தனை இருக்கு, 22ஆ? 530 பிளஸ் வந்து 22, சரியா? இந்த 530 பேரை வந்து மக்களாகிய நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம், சரியா? அந்த எலெக்ஷன் வழியா வந்து தேர்ந்தெடுப்போம். மிச்சம் இருக்க 20, சரியா? 20ஆ 22ஆ மறந்து போச்சு. ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. 552 வந்து 2ஆ வந்து பிரிப்பாங்க. 530 பிளஸ் 22, சரியா? இந்த 530ன்றது வந்து இந்த ஸ்டேட் இருக்கும் பாத்தீங்களா, ஸ்டேட் வழியா வந்து மக்கள் வந்து எலெக்ஷன் வழியா வந்து எடுப்பாங்க, சரியா? அதாவது 28 ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த 28 ஸ்டேட்ல இருந்து 530 எம்பிஸ் வந்து எடுப்பாங்க. மிச்சம் இருக்க 22 வந்து இந்த யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து வந்து எடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. உங்களோட டென்னியர் வந்து எத்தனை வருஷம் இருக்கும்னா 5 வருஷம் இருக்கும் அப்படின்றது சொல்ல தெரியணும். திருப்பி சொல்றேன், உங்களோட டென்னியர் வந்து எத்தனை வருஷம்னா 5 வருஷம் இருக்கும், சரியா? அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து லோக்சபால ஒருத்தவங்க வந்து எம்பியா வந்து ஆகும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஏஜ் எலிஜிபிள் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 25 வயசு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து லோக்சபா. அதே இது ராஜ்யசபான்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து மொத்தம் வந்து எத்தனை எம்பிஸ் இருப்பாங்கன்னா 250 எம்பிஸ் வந்து அதிகபட்சமா வந்து இருப்பாங்க. இதையும் 2ஆ வந்து பிரிப்பாங்க. இந்த 250 வந்து 238 பிளஸ் 12 பிரிப்பாங்க. அந்த 238ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம தேர்ந்தெடுத்துருப்போம் பாத்தீங்களா இந்த எம்எல்ஏஸ், அவங்க வந்து ஓட்டு போட்டு இந்த 238 பேரை வந்து எலக்ட் வந்து பண்ணுவாங்க. மிச்சம் இருக்க 12 பேரை வந்து நம்ம குடியரசுத் தலைவர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க டைரக்டா லைக் வந்து ஆல்ரெடி வந்து அச்சீவ்மெண்ட் எல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா, ஆர்ட்ஸ்லயோ கலையோ அறிவியல்லையோ இதெல்லாம் சாதிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து டைரக்டா வந்து போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க மிச்சம் இருக்க 12 பேர். ஓகேவா? வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது இந்த அந்த ராஜ்யசபா இருக்கும் பாத்தீங்களா, இந்த ராஜ்யசபால யார் வந்து சேர்பர்சனா இருப்பாங்கன்னா நம்ம வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து சேர்பர்சனா வந்து இருப்பாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு வந்து ஏஜ் எலிஜிபிள் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு எம்பி ஆகுமா வச்சுக்கோங்க, உனக்கு ஏஜ் எலிஜிபிள் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 30 வயசு. அங்க வந்து 25 வயசு, இங்க வந்து 30 வயசு. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட டென்யூர் வந்து எத்தனை வருஷம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா 6 வருஷம் இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? மற்றவர்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா? புரிஞ்சாதான் உள்ள புரியும், அதுக்காக தான் கேட்கிறேன். சட்டமன்றம் அதை கூட விட்டுருங்க, எனக்கு வந்து இந்த ராஜ்யசபா மட்டும் புரிஞ்சுச்சா? ஓகே, இப்ப இந்த நியூஸ் வாங்க. இந்த ராஜ்யசபா பத்தி பேசியிருந்தேன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ராஜ்யசபால யார் வந்து ரன் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சேர்பர்சன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து சேர்பர்சன். ஒருவேளை அவர் இல்லாட்டி இந்த சபையை வந்து யார் வந்து ரன் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டெபுட்டி சேர்மன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த டெபுட்டி சேர்மன் வந்து யார் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னா அங்க இருக்க எம்பிஸ் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, இந்த ராஜ்யசபா வந்து ரன் பண்றது அதோட சேர்மன், அதாவது வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து ரன் பண்ணுவாங்க. அவங்களே நான் வந்து டெபுட்டி சேர்மன் வந்து ரன் வந்து பண்ணுவாங்க. உங்க 2 பேருமே இல்லைன்னா, இது நல்லா வச்சுக்கோங்க, உங்க 2 பேருமே இல்லைன்னா வந்து யார் வந்து ரன் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பேனல் ஒண்ணு இருக்கும். அந்த பேனலோட பேர் பார்த்துக்கோங்க, பேனல் ஆஃப் வைஸ் சேர்பர்சன் அப்படின்னு ஒரு பேனல் இருக்கும், சரியா? அவங்க தான் வந்து இதை வந்து ரன் வந்து பண்ணுவாங்க. இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா இந்த வைஸ் பர்சன் பேனல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பேனல்ல இருக்க மெம்பர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு புதுசா வந்து மெம்பர்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். எத்தனை பேர் வந்து ரிமூவ் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. அதாவது எத்தனை பேர் வந்து புதுசா வந்து வராங்கன்னா 6 பேர் வந்து புதுசா வந்து வராங்க. அதுல வந்து 3 பேர் வந்து பிஜேபி, ஒன்னு வந்து காங்கிரஸ், சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒன்னு வந்து அதிமுக, ஒன்னு வந்து பிஜேடி கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அந்த 3 பேர் வந்து பிஜேபின்னு சொன்னா யார் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒன்னு வந்து தினேஷ் அப்படின்னு ஒருத்தவங்க, இன்னொன்னு வந்து அவங்க பேர் என்ன இருக்கு, கோனியாக் அப்படின்னு ஒருத்தவங்க, 3வது பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா திவாலி அப்படின்னு ஒருத்தவங்க, சரியா? அதே இது காங்கிரஸ்ல இருந்து யார் வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஊழல் தேவி நேத்தம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க, சரியா? அதே மாதிரி வந்து அதிமுக இருந்து யார் வந்து வராங்கன்னா தம்பிதுரை அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க. அதே இது பிஜேடில இருந்து யாரும் வராங்கன்னா சாஸ்மித் பத்ரா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க. வழங்குச்சா?
ஓகே, யாருக்காச்சும் புரியல என்ன சொல்லிருங்க. அதேதான். நாராயணன் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், சரியா? அவர் தான் வந்து இப்போதைக்கு வந்து டெபுட்டி சேர்மனா வந்து இருப்பாங்க. ஓகே, அதையும் சொல்ல விட்டுறேன், அதையும் பார்த்துக்காங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்து 3ஆம் நியூஸ், சரியா? இந்த 3ஆம் நியூஸ்ல வந்து என்ன பண்ணிருப்பானா, நம்ம மைட்டி இருப்பான் பாத்தீங்கன்னா, அவன் வந்து புதுசா வந்து ஒரு குரூப் வந்து லான்ச் வந்து பண்றாங்க. திருப்பி சொல்றேன், மைட்டி வந்து புதுசா வந்து ஒரு குரூப் வந்து லான்ச் பண்றாங்க. அந்த குரூப்போட பேர் பார்த்துக்காங்க, ஏஐ கவர்னன்ஸ் அண்ட் எக்கனாமிக் குரூப் அப்படின்றத அந்த குரூப்போட பேரு. ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக அந்த குரூப்னு கேட்டீங்கன்னா வந்து, ஓகே, இப்ப வந்து ஏஐ எல்லாம் வந்து நல்லா வந்து வளர்ந்துருச்சுப்பா. சாட்ஜிபிடின்றாங்க, ரோபோட்டிக்ஸ்ன்றாங்க, ஆட்டோமேஷன்றாங்க, எல்லாமே வளர்ந்துருச்சு. அது என்னதான் இருந்தாலும் நல்ல காரியமா இருந்தாலும் அதுல வந்து சில பல பிரச்சனைகள்லாம் இருக்கு, சரியா? இப்போ வந்து நம்ம பேங்க் எடுத்துக்கோங்களேன். இந்த பேங்க்ல வந்து இப்பெல்லாம் வந்து ஏஏ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து லோன் வந்து தருது, சரியா? அதனால வந்து அங்க இருக்க ஜாப் லாஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஜாப் செக்யூரிட்டி வந்து போகுது. ஒரு கேள்விக்குறி மாதிரி வந்து வருது, சரியா? வேற என்ன விஷயம் இருக்குன்னா வந்து ஏஏ வந்து தவறான வழியிலையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து இதுல இருக்க பிரச்சனைகள். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, புதுசா வந்து ஒரு குரூப் வந்து லான்ச் பண்றாங்க. அந்த குரூப் வந்து எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி ஏஏ வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும், அதுக்கான வந்து ஒரு லாவெல்லாம் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு குரூப் வந்து லான்ச் பண்றாங்க. ஓகேவா? அந்த குரூப்போட பேர் தான் வந்து ஏஐஜிஇஜி அப்படின்றது அந்த குரூப்போட பேரு. இந்த குரூப்புக்கு வந்து யார் வந்து சேரா வந்து இருக்க போறாங்கன்னா, அஸ்வினி வைஷ்ணவ் தான் வந்து சேரா வந்து இருக்க போறாங்க. அதே மாதிரி வந்து ஒயிட் சேரா வந்து யார் இருக்க போறாங்கன்னா வந்து ஜித்தின் பிரசாத் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து ஒயிட் சேரா வந்து இருக்க போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த குரூப்போட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஐக்கான ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்றதுதான் வந்து இவனோட வேலை, சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னேன், ஜாப்லாம் வந்து லாஸ் ஆகுதுன்னு சொன்னேன்னா, ஜாப் லாஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும், எக்கானமி வந்து ரொம்ப வந்து அடிபடுமா, அந்த எக்கானமியை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதும் இவனோட வேலை அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த குரூப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு டீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அந்த டீமோட பேர் பார்த்துக்கோங்க, டெக்னாலஜி அண்ட் பாலிசி எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படின்றது அந்த டீமோட பேர். விளங்குச்சா? புரிஞ்சிச்சா? பேசுறது புரியுதா மத்த ஆளுக்குலாம்? தூக்கம் ஒரு மாதிரி இருக்கா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொன்னாதான் நீங்க இருக்கீங்களா, இங்கதான் இருக்கீங்களா, இல்ல வந்து இங்க இருந்துட்டே வந்து வேற வேலை பண்றீங்களான்றது தெரியும். என்ன நோ? நோனா என்னது புரியலையா? ஓகே, அஸ்வினி வைஷ்ணவ்லாம் பாத்துக்கோங்க, சரியா? 3 இதுக்கு வந்து மினிஸ்டரா வந்து இருப்பாங்க. எது எதுக்கும் பாத்துக்கோங்க. 3 இதுக்கு வந்து யூனியன் மினிஸ்டரா வந்து இருப்பாங்க. ஒன்னு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐடிக்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிராட்காஸ்டிங் ஒண்ணு, அதே மாதிரி வந்து ரயில்வேக்கும் ஒரு தான் அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே, வேற எதாவது இதுல இருக்காது. இதையும் பாத்துக்கோங்க, சரியா? நான் என்ன சொல்ல வந்துட்டேன், ஒன்னு வந்து சேர்மன் ஒருத்தவங்க, வைஸ் சேர்மன் ஒருத்தவங்க. இதையும் தாண்டி வந்து ஒரு 6 மெம்பரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தவங்க, அஜய்குமார் அப்படின்னு ஒருத்தவங்க, ஆனந்த நாகேஸ்வரன் அப்படின்னு ஒருத்தவங்க, பிவிஆர் சுப்பிரமணியன் அப்படின்னு ஒருத்தவங்க, அமித் அகர்வால் அப்படின்னு ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் வந்து அபய் அப்படின்னு ஒருத்தவங்க, சரியா? ஒரு சேர்மன், ஒரு ஒயிட் சேர்மன். இந்த குரூப்ல ஒரு சேர்மன் இருப்பாங்க, ஒரு ஒயிட் சேர்மன் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அதையும் தாண்டி வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே, அதுக்கடுத்து வந்து 4ஆம் நியூஸ், சரியா? இந்த 4ஆம் நியூஸ்ல வந்து மொத்தம் 2 விஷயம் தான் இருக்கும். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, செமி கண்டக்டர். இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலா வந்து செமி கண்டக்டர் அப்படின்றது வந்து ஒரு சிப்பு தான். ஓகே, நான் பேசுறது கேக்குதானே? இந்த சவுண்டா பேசணுமா? செமி கண்டக்டர் அப்படின்றது வந்து ஒரு சிப்பு தான், சரியா? சிப்னா புரியுதா? லைக் வந்து இப்போ வந்து நீங்க வந்து உங்க போனை எடுத்துக்கோங்களேன். போன்ல வந்து எப்படி சொல்றது, இந்த ப்ராசஸருக்கு வந்து ஒரு சிப் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து கேமராக்குன்னு ஒரு சிப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேட்டரிக்குன்னு ஒரு சிப் இருக்கும். இந்த மாதிரி வந்து போன்ல வந்து ஏகப்பட்ட சிப் வந்து இருக்கு. இந்த சிப்பை வந்து முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, இம்போர்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போதான் வந்து இதை வந்து நம்மளே வந்து மேட் பண்றோம். ஓகேவா? முன்னாடி வந்து இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் வந்து இதை வந்து நம்மளே வந்து மேட் பண்றோம். இதை வந்து ஒரு பக்கம் வந்து தனியா வந்து வச்சுக்காங்க. செமிகண்டக்டர்னா ஒரு சிப் அப்படின்றத சொல்ல தெரியணும். அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா என்னன்னு தெரியணும். அது என்னடா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இது ஒரு ஏரியா. நல்லா வச்சுக்கோங்க, இது ஒரு ஸ்பெஷல் ஏரியா. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து என்னையே எடுத்துக்காங்களேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான்ட், அதாவது இந்த சிப்பை தயாரிக்கிற ஒரு பிளான்ட் வந்து வச்சிருக்கேன். நார்மல் சிட்டில வந்து வச்சிருக்கேன். நீங்க வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல வந்து உங்களோட ஃபேக்டரியை வந்து வச்சிருக்கீங்க. எனக்கும் உங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து,
எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு அப்ரூவலே வாங்கணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஸ்லோவா தான் வந்து அந்த அப்ரூவல் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த டாக்ஸ் வந்து அதிகமா வந்து போடுவாங்க. உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஃபேக்டரிய இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல வந்து வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து அப்ரூவல்லாம் வந்து சீக்கிரமாவே கிடைச்சிரும். என்ன கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கம்மியா தான் இருக்கும். எனக்கு வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். புரிஞ்சுச்சா? நார்மலா ஒரு ஃபேக்டரிய சிட்டியில வைக்கிறதுக்கும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல வைக்கிறதுக்கும் இதுதான் ஒரு டிஃபரன்ஸ். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா வந்து ஒரு ஏரியா தான். லைக் வந்து கவர்மெண்டே ஒரு ஏரியா வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த ஏரியால வந்து கம்பெனிஸ் வந்து அவனோட ஃபேக்டரியை வந்து ஓபன் பண்ணி அதுல வந்து குட்ஸை வந்து தயாரிப்பாங்க. புரிஞ்சுச்சா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா? ஓகே, இப்ப வாங்களேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து கிரியேட் வந்து பண்றாங்க. எங்க பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, குஜராத்ல தோலேரா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கிரியேட் வந்து பண்றாங்க. யாருக்காகடா இதை கிரியேட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டாடா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் லிமிடெட் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, டாடா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து செமிகண்டக்டர் அந்த சிப் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து கிரியேட் வந்து பண்றாங்க. யாரு பண்றாங்கன்னு முக்கியம், யாருக்காக பண்றாங்கன்னு முக்கியம். சரியா? இத என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி சிப்புக்காக ஒரு பிளான்ட், அதாவது இந்த ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்தியால ஒரு சிப்புக்காக உருவாக்கப்படுற ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் வந்து இதுதான் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? ஓகே, கவர்மெண்ட் வந்து இடத்த வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து கம்பெனி வந்து அந்த டாடா கார என்னன்னு போய் வந்து வைக்கணும். யார் யார் சேர்ந்து வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா, டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெடும் அவனோட ஒரு அவன் தான். சரியா? டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெடும் அதே மாதிரி வந்து தைவானை சேர்ந்த பவர் சிப் செமிகண்டக்டர், இவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இந்த கம்பெனி வந்து அவங்க போய் வந்து வைக்கிறாங்க. இதுக்காக வந்து எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்கன்னு பாத்துக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 91,000 கோடி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க. வேற என்ன இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணுமா வந்து, இது வந்து எத்தனை ஹெக்டேர்ஸ்ல வந்து இந்த ஏரியா ஏக்கர் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, எத்தனை ஹெக்டேர்ஸ்ல வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா 66 ஹெக்டேர்ஸ்ல வந்து வருது அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து சில பல ஸ்டார்டிங் தான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த பிளான்ட் வழியா, அதாவது இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வழியா வந்து கிட்டத்தட்ட வந்து 21,000 வேலை வாய்ப்பு வந்து வரும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளான்ட் வந்து இந்த சிப்பெல்லாம் வந்து உருவாக்குவாங்க பாத்தீங்களா, அது வந்து ஒரு மாசத்துக்கு வந்து எவ்வளவு வந்து உருவாக்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா 50,000 வேஃபர்ஸ் வந்து உருவாக்குவாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வேஃபர்ஸை பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். நான் கூட வந்து ஒரு அந்த போட்டோ எங்க இருக்குன்னு தெரியல, ஒரு போட்டோ ஓட்டிருப்பேன். சரியா? வேஃபர்ஸ்னா ஒண்ணும் இல்ல. சரியா? இது ஒரு மெட்டீரியல் தான். அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் வந்து சிப் வந்து தயாரிப்பாங்க. சரியா? அந்த மாதிரி வந்து இந்த பிளான்ட்ல வந்து எவ்வளவு வேஃபர்ஸ் வந்து தயாரிப்பாங்க கேட்டீங்கன்னா 50,000 வேஃபர்ஸ் வந்து தயாரிப்பாங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த பிளான்ட் வந்து நாங்க வந்து நடைமுறைக்கு, அதாவது எப்போ வந்து ஆபரேஷனுக்கு வந்து கொண்டு வருவாங்க கேட்டீங்கன்னா வந்து டிசம்பர் 2026 இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே ஓகே, அதுக்கு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஐஎஸ்பிஎனோட ரெட் லிஸ்ட். சரியா? அது என்னடா ஐஎஸ்சிஎன் ரெட் லிஸ்ட்னா வந்து இதெல்லாம் பாத்துக்கோங்க. சரியா? நான் எதுக்காக இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா வந்து, இந்த ஐஎஸ்சிஎன் ரெட் லிஸ்ட்னா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எந்த விஷயமும் இருக்காது. இது வந்து இப்போ வந்து ஒரு வருஷமா நீங்க சிஏ படிக்கிறீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஐஎஸ்சிஎன் ரெட் லிஸ்ட்னே வரும். ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து இது ஒரு லிஸ்ட் தான். சரியா? அதாவது ஒரு குளோபல் லிஸ்ட் தான். இந்த லிஸ்ட்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, ஒரு உயிரினம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்தெந்த உயிரினம் வந்து சேஃபா வந்து இருக்கு உலகத்துல, எந்தெந்த உயிரினம் வந்து அழியிற மாதிரி இருக்கு, எந்தெந்த உயிரினம் வந்து அழிஞ்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் தான் வந்து ஐஎஸ்சிஎனோட ரெட் லிஸ்ட். இதுல வந்து நிறைய கேட்டகரி இருக்கும். சரியா? என்னென்ன கேட்டகரி இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து, லெஸ் கன்சர்ன் அப்படின்னு ஒரு கேட்டகரி. சரியா? நான் சொல்றது வந்து அப்படியே வந்து அசெண்டிங் ஆர்டர்ல போவோம். சரியா? லெஸ் கன்சர்ன்னா சேஃபான கேட்டகரி. சரியா? அதுக்கப்புறம் வந்து நியர் த்ரெட்டன்னா வந்து ஓரளவுக்கு சேஃப் ஆனா வந்து அழியிறாது அந்த கேட்டகரி. சரியா? அதுக்கப்புறம் வந்து வல்னரபிள்னா வந்து ஹை ரிஸ்க் கேட்டகரி. என்டேஞ்சர்னா அதுக்கு மேல வந்து அழியிற மாதிரி இருக்கும். சரியா? கடைசியா ஒரு கேட்டகரி இருக்கும், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர். திருப்பி சொல்றேன், லெஸ் கன்சர்னு, நியர் த்ரெட்டனு, வல்னரபிள், என்டேஞ்சர், கிரிட்டிக்கல் என்டேஞ்சர். சரியா? இந்த இருக்க கேட்டகரிஸ் எல்லாம் இது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் வந்து ஒரு 3 உயிரினத்தை சொல்லிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்துக்காங்க, பென்குயின், எம்பரர் பென்குயின் சொல்லுவாங்க. அதோட பேர் பாத்துக்காங்க, அப்டனோ டைட்டஸ் ஃபாஸ்டர் அப்படின்றது அதோட பேர். சரியா? அப்டனோ டைட்டஸ் ஃபாஸ்டரி அப்படின்றது அதோட பேரு. அந்த உயிரினம் வந்து முன்னாடி வந்து எந்த கேட்டகரியில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து அது வந்து நியர் த்ரெட்டன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில இருந்திருக்கும். இப்ப எதுக்காக மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, நியர் த்ரெட்டன் வந்து என்டேஞ்சர் கேட்டகரிக்கு வந்து மாறுது. அதுக்கப்புறம் வந்து 2வது உயிரினத்தோட பேர் பார்த்துட்டாங்க, அண்டார்டிக் ஃபர் சீல் அப்படின்னு ஒரு உயிரினம். சரியா? அது வந்து முன்னாடி வந்து லெஸ் கன்சர்ன் அப்படின்னு ஒரு கேட்டகரியில இருந்திருக்கும். சரியா?
இப்போ வந்து அது வந்து என்டேஞ்சர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வந்து மாறுது. அதுக்கப்புறம் வந்து மூணாவது ஒரு உயிரினம் இருக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க சவுத்தன் எலிபென்ட் சீல் அப்படின்ற ஒரு உயிரினம். அதுவும் முன்னாடி வந்து லெஸ் கன்சர்ன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில இருந்திருக்கும். இப்போ வந்து வல்னரபிள் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வந்து மாறுது. விளங்குச்சா? மொத்தம் ஒரு 3 உயிரினம். சரியா? ஒன்னு பெங்குவின், 2 சீல். ஓகே தானே? இந்த பெங்குவின்றது வந்து என்ன சொன்னேன், த்ரெட்டன் வந்து நியர் த்ரெட்டன் வந்து என்டேஜருக்கு வந்து மாறுது. அதே மாதிரி வந்து இந்த அண்டார்டிக் தானே, அது என்ன சீல், அண்டார்டிக் ஃபர்சில். சரியா? அது வந்து என்னன்னா வந்து எதுல இருந்து லெஸ் கன்சர்ன்ல இருந்து என்டேஜருக்கு வந்து மாறுது. அதுக்கப்புறம் வந்து இந்த எலிஃபென்ட் சீல் வந்து லெஸ் கன்சர்ன்ல இருந்து வல்னரபிளுக்கு வந்து மாறுது அப்படின்றதுதான் விஷயம். வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம வேர்ல்டு பேங்க் இருப்பான் பாத்தீங்களா, அதான் வச்சுக்கோங்க. வேர்ல்டு பேங்க் குரூப் வந்து அந்த நியூஸ் தானே இது. அதான் சரியா. ஆக்சுவலா வந்து நம்ம வேர்ல்டு பேங்க் குரூப் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்றான். திருப்பி சொல்றேன், வேர்ல்டு பேங்க் குரூப் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்றாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, வாட்டர் ஃபார்வர்ட் அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட பேரு. சரியா? அது என்னடா வாட்டர் ஃபார்வர்டுன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுவும் ஒரு ப்ரோக்ராம் தான். இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து திருப்பி சொல்றேன், இந்த ப்ரோக்ராம் கீழே வந்து லைக் வந்து இந்த உலகத்துல வந்து வாட்டர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த வாட்டர் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். இதுக்கு வந்து ஒரு கோல் இருக்கு. என்ன கோல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 2030 நல்லா வச்சுக்கோங்க. 2030 வந்து இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து வாட்டர் ப்ராப்ளத்தால வந்து இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க ஒரு 1 பில்லியன் மக்களுக்கு வந்து சேஃபான வாட்டர் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த வாட்டர் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சரியா? யார் யார் சேர்ந்து வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கொண்டு வராங்கன்னா வேர்ல்டு பேங்க் குரூப்பும் சில பல மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா 2030 வந்து இந்த மாதிரி 1 பில்லியன் பீப்புளுக்கு வந்து நாங்க வந்து ரிலையபிள், அதாவது நம்ம வாட்டர் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நிலை இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு 1 பில்லியன் பீப்புளுக்கு வந்து நாங்க வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கொண்டு வந்துருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்படி என்னதான் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி இந்த உடஞ்சு போன பைப்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, லைக் வந்து ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊர்ல வந்து எவ்வளவு பைப்ஸ் இருக்கு, அந்த பைப்ஸ்ல வந்து எத்தனை பைப்ஸ் வந்து உடஞ்சு போயிருக்கு, அந்த மாதிரி உடஞ்சு போன பைப்ஸ் வந்து ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணி இந்த வாட்டர் செக்யூரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்படிதான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க வந்து ஓகே, இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து பிளான் பண்ணுவாங்க. ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்ட்ரி வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, எங்க கண்ட்ரில வந்து என்னென்ன பிளான், என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற ஒரு பிளான் வந்து பண்ணுவாங்க. இந்த பிளான் பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதோட டெக்னிக்கல் நேம் பார்த்துக்கோங்க, வாட்டர் காம்பாக்ட்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி பிளான் வந்து பண்ணுவாங்க. பிளான் பண்ணிட்டு அந்த பிளானை தூக்கிட்டு அங்க இருக்க பேங்க்ல வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. சரியா? இந்த பார்ப்பா, நாங்க வந்து இந்த மாதிரி எங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதை சரி பண்றதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வந்து அங்க இருக்க பேங்க்ல வந்து காசு வந்து கேட்பாங்க. பேங்க் வந்து காசு வந்து தருவானா, அந்த காசை வச்சு வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட பேர் பார்த்துக்கோங்க, வாட்டர் ஃபார்வர்ட் அப்படின்றதுதான் இந்த ப்ரோக்ராமோட பேரு. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அதோட டெக்னிக்கல் நேம் பார்த்துக்கோங்க, வாட்டர் காம்பாக்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எத்தனை கண்ட்ரிஸ் வந்து இது வரைக்கும் வந்து பிளான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 14 கண்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்ன சொன்னேன், இந்த மாதிரி 2030 1 பில்லியன் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சேஃபான வாட்டர் வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா 1 பில்லியன் எத்தனை கோடி? 1 பில்லியன் 100 கோடியா? 100 கோடி தானே. 100 கோடி தான். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து வேர்ல்டு பேங்க் குரூப்பும் சில பல மல்டிநேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் யார் யாருன்னு பார்த்துக்கோங்க, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், இஸ்லாமிக் டெவலப்மெண்ட் பேங்க், இன்டர் அமெரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க், உங்க எல்லாருமே சேர்ந்து எவ்வளவு பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப் வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா 100 கோடி பேருக்கு. சரியா? இதையும் ரெண்டாம் வந்து பிரிப்பாங்க. இந்த 100 கோடி பேர்ல வேர்ல்டு பேங்க் குரூப் மட்டும் எத்தனை பேருக்கு வந்து உதவி பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா 40 கோடி பேருக்கு வந்து உதவி வந்து பண்ண போறாங்க. மிச்சம் இருக்க மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் பேங்க் இருப்பாங்க பாத்தீங்களா, அவை வந்து 60 கோடி பேருக்கு வந்து உதவி வந்து பண்ண போறாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 கோடின்னு சொன்னேன்னா இதுல வந்து 10 கோடி கிட்டத்தட்ட வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆச்சு? 100 கோடியில ஓகே, இதை மட்டும் பாத்துக்கோங்க, எனக்கு அந்த பெர்சன்டேஜ் வந்து இடிக்குது. சரியா? மொத்த குளோபல் டார்கெட்ல 25% வந்து இந்தியாவுக்கே வந்து நாங்க வந்து இது பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? அதாவது வேர்ல்டு பேங்க் மட்டும் எத்தனை கோடி சொன்னேன்? 40 கோடி சொன்னேன்னா
அதுல வந்து 10 கோடி எத்தனை பர்சன்டேஜ்? 21%. அதை தான் வந்து 21% சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர், அதேதான். ஓகே சூப்பர். ஓகே 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 ஓகே. அதுக்கடுத்து வந்து ஒரு 4 விஷயம், சரியா? இந்த 4 விஷயம் முக்கியமான விஷயம். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலன்னா சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சர்வே மாதிரி. அந்த சர்வேயோட பேர் பார்த்துக்கோங்க, வேர்ல்டு, அது பேர் என்ன, ஆர்டர் புக் இன்வென்டரிஸ் அண்ட் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் சர்வேன்னு சொல்லுவாங்க. இந்த சர்வே பத்தி ஆல்ரெடி வந்து நம்ம வந்து நிறைய வாட்டி பார்த்திருப்போம், சரியா? ஆக்சுவலா வந்து இந்த சர்வே வந்து ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து எடுப்பாங்க அப்படின்றதையும் அவசியங்க. ஒவ்வொரு 3 மாசமும் இந்த சர்வே வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம், சரியா? புதுசா வந்தவங்களுக்கு வந்து நான் வந்து திருப்பி வந்து சொல்றேன். அது என்னடா ஆர்டர் புக் இன்வென்டரிஸ் அண்ட் கெப்பாசிட்டி சர்வேன்னு கேட்டீங்கன்னா வந்து இதோட பேசிக் மட்டும் பாத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்வே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து யார் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம், சரியா? இந்த சர்வே வந்து யார் கண்டக்ட் பண்ணுவாங்க பாத்துக்கோங்க, ஆர்பிஐ தான் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. எத்தனை மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த சர்வே வந்து நடக்கும் கேட்டீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து நடக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது எப்பல இருந்து நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 2008 இருந்து இந்த சர்வே வந்து நடக்குது, ஓகேவா? இந்த சர்வேல வந்து அப்படி என்னதான் எடுப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட மேனுபேக்சரிங், எப்படி சொல்றது, மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கம்பெனிஸோட ஹெல்த், லைக் வந்து அது வந்து ப்ராஃபிட்ல போகுதா லாஸ்ல போகுதா அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த சர்வேல வந்து எடுப்பாங்க. கரெக்டா சொல்லணுமா வந்து ஒரு மேனுபேக்சர் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இந்த குவார்டர்ஸ்க்கு மட்டும் எவ்வளவு வந்து புதுசா வந்து ஆர்டர் வந்து வந்திருக்கு, பழசுல வந்து எத்தனை ஆர்டர் வந்து பெண்டிங்ல வந்து இருக்கு, பேக்லாக்ல வந்து எத்தனை ஆர்டர் வந்து இருக்கு, இந்த மாதிரி வந்து இந்த சர்வேல வந்து சர்வே வந்து எடுப்பாங்க. இதை வச்சு என்னடா பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து நம்ம மானிட்டரி பாலிசியோட டிசிஷன் எல்லாம் வந்து இந்த சர்வே வச்சுதான் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், ஃபேக்டரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேக்டரியில இந்த மாதிரி வந்து புதுசா வந்து நிறைய ஆர்டர் வந்து வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அந்த ஃபேக்டரியோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப வந்து கூடுது, அதாவது ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாயிருக்கு, அதாவது எக்கனாமி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம். அதே சமயம் வந்து ஒரு ஃபேக்டரியில வந்து ஆர்டர் வந்து கம்மியாச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த கம்பெனி வந்து ரொம்ப வந்து ப்ரொடக்ஷன் வந்து கம்மியா தான் வந்து போகுது, இந்தியாவோட எக்கனாமி வந்து கம்மியா தான் இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் வந்து கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்பிஐ இந்த ரெப்போ ரேட் எல்லாம் வந்து குறைச்சு வந்து விட்டுருவான், சரியா? அதே இது ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா வந்து ரெப்போ ரேட் எல்லாம் வந்து கூட்டி வந்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து மானிட்டரி பாலிசி டிசிஷன் வந்து எடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. புரிஞ்சுச்சா? இந்த சர்வேலயே வந்து எப்படி மானிட்டரி பாலிசி டிசிஷன் எல்லாம் எடுக்கிறாங்கன்றது வழங்குச்சா? இது வந்து அடிக்கடி படிப்போம், ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியும் படிப்போம். இதை நான் வச்சுக்கணும், ஓகேவா? சர்வேயோட பேர் பார்த்துக்கோங்க, ஆர்டர் புக்ஸ் இன்வென்டரி அண்ட் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்படின்றத அந்த சர்வேயோட பேரு. இந்த வாட்டி வந்து எத்தனாவது ரவுண்டுன்னு கேட்டீங்க, 73வது ரவுண்டு, சரியா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுப்பாங்க. இப்ப கடைசி பினான்சியல் 2026 இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோட கடைசி குவார்டருக்கு வந்து இப்ப சர்வே வந்து எடுத்திருப்பாங்க. அதாவது ஜனவரி டு மார்ச் மாசம் வந்து இந்த சர்வே வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே. அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்ஜிஎன்எஃப்னு சொல்லுவாங்க, சரியா? அது என்னன்னா என்ஜிஎன்எஃப்னு கேட்டீங்கன்னா வந்து நான் கவர்மெண்ட் நான் பினான்ஸ் கம்பெனி. திருப்பி சொல்றேன், நான் கவர்மெண்ட் நான் பினான்ஸ் கம்பெனி இருக்கும் பாத்தீங்களா, அதை தான் வந்து என்ஜிஎன்எஃப்னு சொல்லுவாங்க. அது என்னதான் நான் கவர்மெண்ட் நான் பினான்ஸ் கம்பெனின்னு கேட்டீங்கன்னா வந்து அதை பிரிங்களே. நான் கவர்மெண்ட்னா என்னது, அந்த கம்பெனிஸ் வந்து கவர்மெண்டால ரன் பண்ணாத கம்பெனிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க கம்பெனிஸ். நான் பினான்ஸ் கம்பெனிஸ் என்னது, இந்த பேங்க் பினான்சியல் கம்பெனிஸ் இல்லாம இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து நான் பினான்ஸ் கம்பெனிஸ்ல வந்து வருவாங்க. கரெக்டா சொல்லணும்னா வந்து இந்தியாவோட மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் சர்வீஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதான் வந்து என்ஜிஎன்எஃப் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. விளங்குச்சா? இது புரிஞ்சாதான் உள்ள புரியும். என்ஜிஎன்எஃப் கம்பெனிஸ் என்னன்னு புரிஞ்சுச்சா? ஓகே. இந்த என்ஜிஎன்எஃப் கம்பெனிஸ் பத்தி ஒரு ரிப்போர்ட் வந்து விடுறாங்க. யார் வந்து விடுறாங்கன்னு பாத்துக்கோங்க, ஆர்பிஐ தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து விடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் சர்வீஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கான் பாத்தீங்களா, இவனோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா பாத்துக்கோங்க. பினான்சியல் 2025 இவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இவனோட சேல்ஸ் எல்லாம் வந்து குரோத்தா தான் இருக்குப்பா, அதாவது 2024 கம்பேர் பண்றப்ப குரோத்தா தான் இருக்கு. எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து குரோத் வந்து இருக்குன்னு பாத்துக்காங்க, 11.4% வந்து குரோத் வந்து இருக்கு. ஆனா வந்து ஒண்ணு சொல்லிருப்பாங்க, என்னதான் வந்து பினான்சியல் இயர் 2025 வந்து குரோத் இருந்தாலும் பினான்சியல் இயர் 2024 கம்பேர் பண்றப்ப அந்த குரோத் வந்து கொஞ்சம் கம்மி தான்ப்பா. பினான்சியல் இயர் 2024 வந்து எவ்வளவு வந்து குரோத் இருந்திருக்கும்னா 11.7% இருந்திருக்கும். இப்போ வந்து 11.4% தான் இருக்கு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியால எத்தனை என்ஜிஎன்எஃப் கம்பெனிஸ் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 15,919 கம்பெனிஸ் வந்து இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மேனுபேக்சர் கம்பெனிஸ் சர்வீஸ் கம்பெனிஸ் இதான் வந்து என்ஜிஎன்எஃப் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தமா வந்து ஓகே 11.4% சொல்லிட்டேன். இந்த மேனுபேக்சரிங் கம்பெனிஸ்ல வந்து குரோத் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றதையும் பாத்துக்காங்க, 9.2%, சரியா?
அதே இது சர்வீஸ் செக்டர்ல வந்து எவ்வளவு growth வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 13.5% வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியால இருக்க மொத்த கம்பெனிஸ்ல திருப்பி சொல்றேன், இந்தியால இருக்க மொத்த கம்பெனிஸ்ல இந்த என்ஜிஎன்எஃப் கம்பெனிஸ்ல மட்டும் எவ்வளவு பெய்ட் அப் கேபிட்டல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 40% வந்து இந்த என்ஜிஎன்எஃப் கம்பெனிஸ்ல மட்டும் இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த கேபிட்டல் இருக்குன்னு சொன்னேன்னா இந்த கேபிட்டல்ல இவன் வந்து கிட்டத்தட்ட வந்து 48% வந்து அந்த கம்பெனிக்கு தேவையான மிஷின்ஸ் இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து 48% வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வணங்குச்சா நான் பேசுனதெல்லாம்? இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். 11.4 இதெல்லாம் முக்கியம், சரியா? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்து வந்து இந்த எல்ஐசி நியூஸ், சரியா? இந்த எல்ஐசி நல்லா வச்சுக்கோங்க. எல்ஐசி அப்படின்னு ஒரு கம்பெனியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த எல்ஐசி வந்து 2022 முன்னாடி நல்லா வச்சுக்கோங்க. 2022 முன்னாடி வந்து எல்ஐசியோட மொத்த ஷேர் வந்து யார்கிட்ட இருந்துச்சுன்னா வந்து கவர்மெண்ட் தான் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் 2022 தான் வந்து அவனோட இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா புரியுதா? அவனோட ஷேரை வந்து மக்கள்கிட்ட வந்து விற்பாங்க பாத்தீங்களா, ஸ்டாக் மார்க்கெட் இல்லையா? அந்த மாதிரி விஷயத்த வந்து எப்போ வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2022 வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்போதைக்கு எல்ஐசியோட ஷேர் வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னா 96.5% வந்து கவர்மெண்ட் வந்து இருக்கு. மிச்சம் இருக்க 3.5% வந்து மக்களாகிய நம்மகிட்ட வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஆனா வந்து செபி வந்து ரீசெண்டா வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருப்பான். என்ன ரூல்ஸ் வந்து போட்டிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு கம்பெனியோட 100%, அதாவது எல்ஐசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா அதை வந்து 100% ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 10% நீ வந்து மக்கள்கிட்ட வந்து கொடுக்கணும்ப்பா அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்பக்குள்ள வந்து இந்த விஷயம் வந்து வரப்போகுதுன்னு பாத்துக்கோங்க. மே 2027 வந்து இந்த விஷயத்த வந்து நீ வந்து பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து செபி வந்து ரீசெண்டா ரூல்ஸ் வந்து போட்டிருப்பான். நம்மளே வந்து இதை வந்து படிச்சிருப்போம், சரியா? ஆனா வந்து இப்ப என்ன பிரச்சனை இருக்கு, மொத்தம் 96.5% வந்து கவர்மெண்ட் வந்து எல்ஐசி ஷேர் வந்து இருக்கு. வெறும் 3.5% தான் வந்து மக்கள்கிட்ட வந்து ஷேர் வந்து இருக்கா. இந்த மக்கள்கிட்ட ஷேர் வந்து கொண்டு போய் வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக எல்ஐசி வந்து ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. என்ன விஷயம் வந்து பண்றாங்கன்னா போனஸ் ஷேர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. அது என்னதான் போனஸ் ஷேர்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து எல்ஐசி இருந்து நான் வந்து ஒரு ஷேரை வந்து வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து ஒரு ஷேரை வந்து இலவசமா கொடுப்பான். புரிஞ்சுச்சா? நான் ஒரு 10 ஷேரை வந்து வாங்கினேன்னா அவன் வந்து ஒரு 10 ஷேரை வந்து இலவசமா கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. யாரு கொண்டு வரான்னு பாத்துக்கோங்க, எல்ஐசி தான் அந்த விஷயத்த வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? ஏதாவது சொல்ல வந்தீங்களா இந்த வாரியரா? பதினெட்டு டு 20. ஓகே, நான் இந்த கதைக்கு திருப்பி வரேன். இப்போ வந்து என்ன எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து எல்ஐசில இருந்து ஒரு ஷேரை வந்து வாங்குறேன். நல்லா வச்சுக்கோங்க. திருப்பி சொல்றேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு எல்ஐசில இருந்து ஷேரை வந்து வாங்குறேன். ஒரு ஷேரோட மதிப்பு வந்து ஒரு 10 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கலாம், ஒரே ஒரே நிமிஷம் எக்ஸாம்பிள் மட்டும் வச்சுக்கிறேன். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். அதுதான் அதுக்காக தான் எக்ஸாம்பிள் யோசிக்கிறேன். எக்ஸாம்பிள் வர மாட்டேங்குது. இப்போ எப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து முன்னாடி முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து ஒரு ஷேரை வந்து வாங்குறேன், சரியா? இப்போ வந்து எல்ஐசிட்ட இருந்து ஒரு ஷேர் வந்து வாங்குறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து எனக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. அவனோட ப்ராஃபிட்ல இருந்து மாசம் மாசம் வருஷம் வருஷம் வந்து ஒரு டிவிடெண்ட் மாதிரி வந்து கொடுப்பாங்க. இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா. இப்போ வந்து நான் ஒரு ஷேருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட மார்க்கெட், அது பேர் ஒரு நல்ல பேர் ஒண்ணு சொல்லுவாங்களே. ஓகே, அந்த பேரை கூட வந்து அப்புறம் பாத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு ஷேரை வந்து வாங்கினேன்னா எனக்கு வந்து டிவிடெண்ட் வந்து எவ்வளவு தருவாங்கன்னா வந்து 10 ரூபா தருவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இப்போ வந்து முன்னாடி வந்து என்கிட்ட வந்து ஒரு ஷேர் தான் இருந்திருக்கும். இப்போ வந்து என்கிட்ட வந்து 2 ஷேர் இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த டிவிடெண்டோட மதிப்பை வந்து குறைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு ஷேருக்கு வந்து 5 ரூபா தான் வந்து தருவேன். முன்னாடி வந்து எனக்கு வந்து லாபம் எவ்வளோ, 10 ரூபா தான் லாபம். ஒரு ஷேரு அதோட மதிப்பு வந்து 10 ரூபா. 1x10 வந்து எனக்கு வந்து டிவிடெண்ட் வந்து எவ்வளவு கிடைக்கும், 10 ரூபா தான் கிடைக்கும். இப்ப என்ன பண்றாங்க, அந்த மதிப்பை வந்து குறைச்சு விட்டுறாங்க. எவ்வளவு வந்து குறைக்கிறாங்கன்னா பாதியா வந்து குறைச்சிட்டாங்க. இப்பயும் என்னோட டிவிடெண்டோட மதிப்பு எவ்வளவு இருக்குன்னா வந்து 10 ரூபா தான் இருக்கும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வழங்குச்சா?
உனக்கு வந்து லாபத்துல வந்து எந்த வித பிரச்சனையும் இருக்காது, அதே தான் கிடைக்கும். ஆனா வந்து ஷேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது மட்டும்தான் வந்து உனக்கு வந்து கூடும். வழங்குச்சு தானே? ஓகே, உங்களுக்கு வந்து பெய்ட் அப் கேபிட்டல் என்ன தெரியும், ஆத்தரைஸ் கேபிட்டல் என்ன தெரியும், சரியா? அதாவது இப்போ வந்து எல்ஐசி அப்படி ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிறுவனத்துல வந்து மொத்தம் வந்து ஒரு 100 ஷேர் இருக்கு, நல்லா வச்சுக்கோங்க. அந்த நிறுவனத்துல மொத்தம் வந்து ஒரு 100 ஷேர் இருக்கு. ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ அது வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 10 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் எத்தனை ஷேர் இருக்கு? 100 ஷேர் இருக்கு. இப்போ வந்து எல்ஐசியோட பெய்ட் அப் கேபிட்டல் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1000 ரூபாய் அப்படின்றது சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா? பெய்ட் அப் கேபிட்டல்லாம் தெரியும்ல, இந்த இன்வெஸ்டர் வழியா வந்து எவ்வளவு இந்த அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து பெய்ட் அப் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்டர் வழியா கலெக்ட் பண்ணப்பட்ட மொத்த மணி தான் வந்து பெய்ட் அப் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எல்ஐசியோட ஷேர் வந்து 100 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 10 ரூபாய்க்கு எடுத்து இந்த ஒரு ஷேர் வந்து வாங்குறாங்க. மொத்தம் எத்தனை ஷேர் இருக்கு? 100 ஷேர் இருக்கு. இப்போ வந்து அதோட பெய்ட் அப் கேபிட்டல் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1000 ரூபாய் இருக்கும் அப்படின்றது சொல்ல தெரியணும். எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ என்ன ஆகுது, இப்ப எல்ஐசி காரன் வந்து முன்னாடி வந்து அவனோட பெய்ட் அப் கேபிட்டல் வந்து எவ்வளவு இருந்திருக்கும் கேட்டீங்கன்னா 6325 ரூபா இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ வந்து அந்த ஷேரோட மதிப்பு வந்து டபுள் வந்து பண்றான் பாத்தீங்களா, அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அடிஷனலா வந்து ஒரு 6325 கோடி வந்து தேவைப்படுமா, அதை வந்து அவனோட இந்த ப்ராஃபிட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ப்ராஃபிட்ல இருந்து அடிஷனலா வந்து ஒரு 6325 ரூபாய் எடுக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது, அவனோட பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 12650 ரூபாவது ஜூன் 12 2026 வந்து ஆகும் அப்படின்றதே சொல்லியிருப்பான். கலங்குச்சா? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலன்னா, புரியல, விளங்கல, தெரியல, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க, பாத்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. கிளாஸ். ஓஹோ. ஓகே, அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவும் இதுல இருக்காது, சரியா? அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு பேங்க், சரியா? அது என்னடா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்சல் பேங்க் என்ன தெரியணும், முன்னாடி வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் என்ன தெரியணும். ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்துக்கோங்க, யூனிவர்சல் பேங்க். இதையும் ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்து பார்த்துருப்போம். அது என்னடா யூனிவர்சல் பேங்க் தான் வந்து இப்போ வந்து ஒரு பேங்கிங் சர்வீஸ் தான் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஹோம் லோன் தரது, கார் லோன் தரது, பர்சனல் லோன் தரது, பிசினஸ் லோன் தரது, டெபாசிட் பண்றது, இந்த மாதிரி வந்து பேங்கிங்கோட எல்லா சர்வீஸையும் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க பேங்க் தான் வந்து யூனிவர்சல் பேங்க்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு எஸ்பிஐ பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க், பிரைவேட் செக்டர் பேங்க், ஃபாரின் பேங்க், இதெல்லாம் வந்து யூனிவர்சல் பேங்க் கீழ வந்து வந்துடும். அதே இது ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இவனால லோன் தர முடியும், ஆனா வந்து என்னன்னா வந்து 25 லட்சத்துக்கு மேல வந்து இவனால வந்து லோன் வந்து தர முடியாது. திருப்பி சொல்றேன், சின்ன சின்ன லோன் வந்து தந்துக்கலாம், ஆனா வந்து 25 லட்சத்துக்கு மேல வந்து லோன் வந்து தர முடியாது. ஓகேவா? வேற என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேங்க் வந்து 100 ரூபா லோன் தரானா அதுல வந்து குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஒரு 60 ரூபா வந்து ப்ரையாரிட்டி, அதாவது இந்த வேளாண்மை துறை, இந்த மாதிரி முக்கியமான துறைகள் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கே லோன் தரணும். மிச்சம் இருக்க 40 ரூபா தான் வந்து வேற யாருக்கு வந்து லோன் வந்து தரணும். இந்த மாதிரி ஒரு லிமிட் வந்து இருக்கு. இந்த ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்ல வந்து எவ்வளவு வந்து இந்த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் வந்து 100 ரூபா லோன் தரேன்னா அதுல 60 ரூபா வந்து இந்த முக்கியமான துறைகளுக்கு வந்து லோன் வந்து தர மாதிரி இருக்கும். அதே இது இந்த யூனிவர்சல் பேங்க்ல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 100 ரூபா லோன் தரேன்னா வெறும் 40 ரூபா மட்டும் இந்த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் வந்து தந்தா வந்து போதும். ஓகேவா? இதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன நீங்க இருந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் எதனால வந்து யூனிவர்சல் பேங்கா வந்து மாறணும்னு நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த லோன் தராது. ஓகேவா? அவன் வந்து இந்த ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் வந்து கம்மியா தான் வந்து லோன் தர முடியும். அதே இது யூனிவர்சல் பேங்க் வந்து நிறைய வந்து லோன் வந்து தரலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங், இவன் வந்து 60% வந்து மேலாண்மை துறைக்கு வந்து தர மாதிரி இருக்குமா, அவன் வந்து வெறும் 40 வந்து கொடுத்தா வந்து போதும். சரியா? வேற என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த CRARன்னு சொல்லுவாங்க. அதாவது இது தெரியும் நினைக்கிறேன், வேணாம் இதுக்குள்ள போனா வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிரும். இந்த CRAR வந்து இந்த ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் வந்து எவ்வளவு வந்து மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு 15% வந்து மெயின்டைன் பண்ணும். CRARனா ஒரே வழியில சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சேஃப்டிக்காக வந்து மணி வந்து எடுத்து வைப்பாங்க பாத்தீங்களா, இப்போ வந்து லோன் கொடுக்க அதுக்காக சேஃப்டிக்காக வந்து மணி வந்து எடுத்து வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எடுத்து வைக்கிறத வந்து CRARன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் வந்து எவ்வளவு வந்து எடுத்து வைக்கணும்னா 15% வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே இது யூனிவர்சல் பேங்க் வந்து கம்மியா வந்து மெயின்டைன் பண்ணா போதும். இதனாலதான் வந்து ஒரு ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் யூனிவர்சல் பேங்கா வந்து மாறுறதுக்கு வந்து விரும்புவாங்க. விரும்புனா போதுமா, அதுக்கு வந்து ஒரு எலிஜிபிள் வந்து தேவைப்படுமா,
அந்த எலிஜிபிள் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவனோட நெட்வொர்க் சரியா. ஒரு ஸ்மால் பைனான்ஸ் பேங்கோட நெட்வொர்க் வந்து 1000 கோடியாச்சும் இருக்கணும் சரியா. 1000 கோடிக்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தாதான் மட்டும்தான் வந்து அவனால வந்து யூனிவர்சல் பேங்கா வந்து மாற முடியும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சிஆர்ஏஆர் ரேஷியோ வந்து 15% இருக்கணும். அதே இது அவனோட டாக் வேல்யூ, அதாவது கடந்த 5 வருஷமா வந்து அவன் வந்து ஸ்மால் பைனான்ஸ் பேங்கா வந்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து யூனிவர்சல் பேங்கா வந்து மாற முடியும். வேற என்ன இருக்கு, அவனோட ப்ராஃபிட் வந்து கடைசி 2 வருஷத்துல வந்து அவன் வந்து ப்ராஃபிட்ல தான் வந்து இயங்கணும் அப்படின்றத நான் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த என்பிஏன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கிராஸ் என்பிஏ வந்து 3% கம்மியா இருக்கணும். அதே இது நெட் என்பிஏ வந்து 1% லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படி சரியா. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்றத வச்சுக்காங்க. இதெல்லாம் வந்து அதோட கிரிட்டேரியா. ஓகே தானே, இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது ஞாபகம் இருக்கா? இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்மால் பைனான்ஸ் பேங்க், அதோட பேர் பார்த்துக்காங்க உஜ்வான் ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் அப்படின்றது அந்த பேங்கோட பேர். இவன் என்ன பண்றாங்க, ஆர்பிஐ கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து நான் வந்து யூனிவர்சல் பேங்கா வந்து மாறதுக்கு வந்து எனக்கு வந்து அப்ரூவல் தா அப்படின்றது கேட்டிருப்பாங்க. ஆனா வந்து ஆர்பிஐ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவனோட அப்ரூவல் வந்து நிராகரிச்சிருப்பாங்க. எதனால நிராகரிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, ஏன்பா உஜ்வான் ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் நீ வந்து மொத்தம் வந்து ஒரு 100 ரூபா லோன் வந்து கொடுத்துருக்கேன்னா அதுல 52 ரூபா வந்து அன்செக்யூர்ட் லோன் தான் வந்து கொடுத்துருக்க. அதாவது எந்தவித கொலிச்சலும் வந்து வாங்காம தான் லோன் வந்து கொடுத்துருக்க. கரெக்டா அப்படி சொன்னா வந்து இந்த பர்சனல் லோனு இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி லோன் தான் வந்து கொடுத்துருக்க. அதனால வந்து ஒன்னா வந்து நான் வந்து யூனிவர்சல் பேங்கா வந்து என்னால வந்து ஆக்க முடியாது. ஒரு சஜஷன் வேற வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ற, வருங்காலத்துல என்ன பண்ற, லோன் வந்து கொடுக்கல, கொடுக்குறப்ப என்ன பண்ற, வெறும் பர்சனல் லோன் மட்டும் கொடுக்காம ஹோம் லோனு, வெஹிக்கிள் லோனு, இந்த மாதிரி கொலேட்ரல் பேஸ் பண்ண லோன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி லோன் வந்து கொடுப்பா. அந்த மாதிரி லோனை வந்து கொடுத்துட்டு நீ வந்து திருப்பி வந்து அப்ளை பண்ணு, அப்போ வந்து நான் வந்து உனக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வணங்குச்சா, சிம்பிளான விஷயம். ஒரு பேங்க் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தாங்க, அந்த லைசன்ஸ் வந்து இப்ப வந்து ஆர்பிஐ வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதே மாதிரிதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஜனா பினான்ஸ் பேங்க் வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை வந்து பண்ணியிருப்பாங்க, அவனோட லைசன்ஸையும் வந்து கேன்சல் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்ன படிச்சிருப்போம்னா ஏஏ ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் வந்து அப்ளை வந்து பண்ணியிருப்பாங்க, அவனோட லைசன்ஸ் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா. ஜனாக்கும் இந்த உஜ்வானுக்கும் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, ஏஏக்கு மட்டும் அப்ரூவல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டேன் தானே. ஓகே, எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்த விஷயம் ஏயு ஃபர்ஸ்ட் 1 and 1 அது மட்டும் தான், மிச்சம் எல்லாத்துக்கும் கேன்சல் தான் பண்ணியிருக்காங்க. ஒரே ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் யூனிவர்சல் பேங்கா வந்து இருக்கிறது ஏயு மட்டும் தான். ஓகே, அதுக்கடுத்த நியூஸ் வந்துருங்க, செபி நியூஸ் சரியா. இதுவும் முக்கியமான விஷயம். இது வந்து எதை பத்தி பேசியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது என்பிஓன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நியூஸ் தான் சரியா. இதுல என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட்டுக்காக இயங்காம ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும் பாத்தீங்களா, இந்த தொண்டு செய்யணும் அப்படின்றதுக்காக ஆர்கனைசேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. கரெக்டா சொல்லணும்னா வந்து இந்த என்ஜிஓ, வேற என்ன இருக்கு, இந்த சேரிட்டி, இதெல்லாம் வந்து இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கீழே வந்து வரும். இது என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு என்ஜிஓவே எடுத்துக்கோங்க. இவன் என்ன பண்ணான்னு நினைக்கிறான்னா வந்து இவன் இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து பயன்படணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கூல் கட்டணும்னு நினைக்கிறான் சரியா. ஸ்கூல் கட்டணுமா வந்து காசு வந்து தேவைப்படுமா, ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 10 லட்ச ரூபா வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இந்த என்ஜிஓட்ட வந்து காசுலாம் வந்து இருக்காது, யாராச்சும் வந்து டொனேட் பண்ணா மட்டும்தான் வந்து அவனுக்கு வந்து காசு வந்து வரும். இப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த என்ஜிஓ டைரக்டா வந்து எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க, இந்த முக்கியம் சரியா. அதாவது சோசியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து இந்த என்ஜிஓ வந்து போவாங்க சரியா. ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணுவாங்க, நான் தான்ப்பா என்ஜிஓ இங்கதான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணோடனே அவனோட பிளான் வந்து இருக்கும் பாத்தீங்களா, ஸ்கூல் கட்ட போறேன் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட் வந்து லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. எப்படி வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. லிஸ்ட் பண்ணோடனே இந்த இன்வெஸ்டர் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவன் வந்து அவனோட மணியை வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து எல்லா இன்வெஸ்டரும் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சோடனே அவனுக்கு வந்து பல்கா வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்குமா. இந்த 10 லட்ச ரூபாய் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த 10 லட்ச ரூபாய் கிடைச்ச பிறகு அந்த 10 லட்ச ரூபாய் எடுத்துட்டு அவன் வந்து ஸ்கூல் வந்து கட்டுவாங்க. புரிஞ்சுச்சா? எஸ்எஸ்சி வந்து எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, எஸ்எஸ்சின்றது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து மணியை வந்து ரைஸ் பண்ணணும், மக்கள்கிட்ட இருந்தும் இந்த இன்வெஸ்டர் இருந்தும் மணியை வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து இந்த எஸ்எஸ்சி அப்படின்றது சொல்ல தெரியணும். வழங்குச்சா எஸ்எஸ்சினா என்னன்னு? எஸ்எஸ்சியே தெரிஞ்சா வந்து போதும், உள்ள வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எஸ்எஸ்சி வந்து யார் வந்து ரன் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, இந்த மாதிரி இருப்பான் பாத்தீங்கன்னா, அவனுக்கு தான் வந்து இந்த எஸ்எஸ்சி வந்து ரன் ஆகுது அப்படின்றத நான் வச்சுக்கணும். இதை ரெகுலேட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா செபி தான் வந்து இதை வந்து ரெகுலேட் வந்து பண்ணுவாங்க இந்த எஸ்எஸ்சியை.
இப்ப இந்த கதை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து ஆர்பிஐ இந்த செபி வந்து 3 சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. திருப்பி சொல்றேன், இதுல வந்து செபி வந்து ஒரு 3 சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. இந்த சோசியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து செபி வந்து ஒரு 3 சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த கதையை எடுத்துக்காங்களேன். என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதுல வந்து லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. லிஸ்ட் பண்ணோடனே அதுல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு என்ஜிஓ இருக்கு, அவன் வந்து இந்த மாதிரி வந்து லைக் வந்து இன்வெஸ்டர் வழியா வந்து மணியை வந்து கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதுல வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும். இந்த எஸ்எஸ்சில வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து செபிட்ட இருந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து இன்வெஸ்டர் வந்து மணியை வந்து ரைஸ் அதாவது வாங்க முடியும். சரியா, அதாவது இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண முடியும். இந்த 3 விஷயத்தையும் நான் வச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்ரூவல் வந்து வாங்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து மணியை வந்து ரைஸ் பண்ண முடியும். ஓகேவா, முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இந்த 3 விஷயத்தையும் நீ 2 வருஷத்துக்குள்ள வந்து பண்ணி முடிக்கணும். அதனால வச்சுக்கோங்க, இந்த 3 விஷயத்தையும் 2 வருஷத்துக்குள்ள வந்து பண்ணி முடிக்கணும். ஒருவேளை உன்னால வந்து பண்ண முடியாட்டி இந்த 3 வருஷத்துல அதாவது இந்த 2 வருஷத்துல அப்ரூவல் வந்து வாங்க முடியாட்டி உன்னோட ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆயிரும். இப்ப என்ன பண்றாங்க, அந்த 2 வருஷம் அப்படின்றது வந்து 3 வருஷமா வந்து உயர்த்தி இருக்காங்க. இது முதல் விஷயம். சரியா, ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் இந்த மணியை ரைஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா மொத்தம் வந்து எவ்வளவு வந்து ப்ராஜெக்ட் சொன்னேன், ஸ்கூல்ல வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து கட்டாங்கன்னு சொன்னேன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன். இந்த 2 வருஷத்துக்குள்ள திருப்பி சொல்றேன், முன்னாடி 2 வருஷம் தானே இருந்துச்சு. இந்த 2 வருஷத்துக்குள்ள அட்லீஸ்ட் 50%, 10 லட்சம்னா எவ்வளவு இருக்கும், 50% இல்ல 75%. சரியா, 10 லட்சம் வந்து அட்லீஸ்ட் 7.5% ஆச்சும் இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்தோ இன்வெஸ்டர்கிட்ட இருந்தோ மணியை வந்து கலெக்ட் பண்ணிருக்கணும். ஒருவேளை இந்த 2 வருஷத்துல 7.5% வந்து உன்னால வந்து கலெக்ட் பண்ண முடியாட்டி 75% வந்து கலெக்ட் பண்ண முடியாட்டி உன்னோட ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ வந்து அதோட லிமிட்டை வந்து குறைக்கிறாங்க. அதாவது அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து குறைக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 75% வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, இனி வந்து இந்த 3 வருஷத்துல வந்து 50% கலெக்ட் பண்ணா வந்து போதும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 3வது சேஞ்சஸ் என்ன கொண்டு வராங்க கேட்டீங்கன்னா, இல்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு ஆள் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணணும். இப்போ வந்து அதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறைக்கிறாங்க. 2 லட்சத்துல இருந்து 1000 ரூபாய் வந்து குறைக்கிறாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா, 3 விஷயம் சொன்னேன், 3 சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? மற்ற ஆளுக்கு தான் புரிஞ்சிச்சா? இது முக்கியமான விஷயம், அதுக்காக தான் சொல்றேன். ஓகே. ஐயோ, ஏதோ ஒரு இதெல்லாம் இருக்குமே. போன நியூஸ்ல வந்து நான் அந்த இதெல்லாம் சொல்லாம விட்டுட்டேன், அப்படிதானே? போன நியூஸ் அடுத்த நியூஸ் தெரியல, அடுத்த நியூஸ் நினைக்கிறேன். ஓகே, இது புரிஞ்சுச்சா? கொஞ்சம் யாருக்காச்சும் புரியலைன்னா சொல்லிருங்க, நான் திருப்பி கூட சொல்லிடுறேன். இது முக்கியமான விஷயம், அதுக்காக தான் சொல்றேன். இந்த குரூப்ல கிஸ் எல்லாம் இருக்காது. சரியா, கிளாஸ் தான் போகும், டெய்லி கிளாஸ் போகும், டெய்லி சிஏ கிளாஸ் போகும். அதாவது எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் இருக்கும். ஓகே தானே? ஓகே, நான் அடுத்த நியூஸ் போயிடுறேன், மணி ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கரன்சி செஸ்ட்டை பத்தி, இதை பத்தி ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரியா, எப்போ படிச்சிருப்போம்னா அக்டோபர் மாசம் வந்து படிச்சிருப்போம். கரெக்டா சும்மா வந்து அக்டோபர் செகண்ட் வீக்ல வந்து படிச்சிருப்போம். என்னென்ன படிச்சிருப்போம் அப்படின்றத வந்து ஒரு வாட்டி வந்து நான் ஞாபகப்படுத்திடுறேன். சி எக்ஸ்பிளனேஷன் மேம், ஏப்ரல் 18ல இருந்து 20ஆம் தேதியோட சிஏவோட எக்ஸ்பிளனேஷன் வந்து போகுது. டெய்லி வந்து காலையில 7:30 மணிக்கு இருக்கும். சரியா, இன்னைக்கு வந்து சில பிரச்சனைனால நைட் ஆயிடுச்சு. டெய்லி 7:30 மணிக்கு இருக்கும். ஓகே தான்? ஓகே, சரி. இப்போ வந்து நான் வந்து என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத ஞாபகப்படுத்திடுறேன். ஆக்சுவலா வந்து அக்டோபர் மாசம் வந்து படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்னா ஒரு ஸ்கீமை பத்தி படிச்சிருப்போம். அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்காங்க, கரன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா, அது என்னதான் ஸ்கீம்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கரன்சி செஸ்ட்னா என்ன தெரியும். அது என்ன கரன்சி செஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கும். சரியா, ஆக்சுவலா வந்து ஒரு செக்யூர் ரூம் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆர்பிஐ அவனோட மணியை வந்து ஸ்டோர் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ரூம் தான் வந்து இந்த ரூம். சரியா,
இல்ல இது வந்து எங்க வந்து இந்த ரூம் வந்து இருக்கும் கேட்டீங்கன்னா வந்து பேங்க்லாம் இருக்கும் பாத்தீங்களா, பேங்க்ல வந்து இந்த கரன்சி செஸ்ட் அப்படின்னு ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூம்ல வந்து ஆர்பிஐ வந்து அவனோட மணியை வந்து ஸ்டோர் வந்து பண்ணி வைப்பாங்க. இது வந்து எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா, ஆர்பிஐ வந்து ஃபர்ஸ்ட் வந்து மணியை வந்து பிரிண்ட் வந்து பண்ணுவானா, பிரிண்ட் பண்ணோடனே டைரக்டா வந்து அந்த மணி வந்து எங்க வந்து அனுப்பி வைப்பானா, இந்த கரன்சி செஸ்ட்டுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. ஓகேவா? இந்த கரன்சி தூக்கம் வருதா? டக்குன்னு முடிடான்றீங்களா? ஜெய் மேம், டக்குன்னு முடிடான்றீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மணியை வந்து பிரிண்ட் வந்து பண்ணுவாங்க. அதை வந்து கரன்சி சிஸ்டத்துக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து எங்க வந்து போகும் கேட்டீங்கன்னா வந்து அங்க இருந்து வந்து பேங்க்குக்கு வந்து போகும். சரியா? பேங்க் தான் வந்து இந்த மணியை வந்து பப்ளிக் வந்து சர்க்குலேட் வந்து பண்ணுவாங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா மைண்ட் மேப்? ஃபர்ஸ்ட் வந்து மணியை பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ண மணியை வந்து கரன்சி செஸ்ட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. அங்க இருந்து வந்து பேங்க்குக்கு வந்து போகும். பேங்க்ல இருந்து தான் வந்து நம்ம பேங்க் வழியா அந்த லோன் வழியா வந்து மக்கள்கிட்ட வந்து மணி வந்து சேரும். ஓகேவா? இப்படிதான் வந்து வேலை செய்யும் இந்த கரன்சி செஸ்ட். இது வந்து ஒரு ரூம் தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? வேற என்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இந்த அக்டோபர் மாசம் இந்த மாதிரி வந்து ஒரு பேங்க்ல தான் இந்த ரூம் இருக்குன்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒரு பேங்க் அந்த ரூமை வந்து கட்டுறதுக்கு வந்து காசு வந்து செலவாகும் பாத்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு எஸ்பிஐ அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து அவனோட பேங்க்ல வந்து இந்த மாதிரி கரன்சி செஸ்ட் வந்து கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து காசு வந்து தேவைப்படும். அதாவது இந்த எக்ஸ்பெண்ட் செலவு எல்லாம் வந்து ஆகும் பாத்தீங்களா. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபாய் செலவு ஆகுதுன்னா அவன் வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சிடிஇஎஸ், அதாவது கரன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீம்ல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த மாதிரி வந்து கரன்சி டெஸ்ட்டுக்கு வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வந்து காசு தேவைப்படுச்சுன்னா, லைக் வந்து நீ வைக்கிற உனக்கு வந்து ஏதாச்சும் காசு செலவு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து நான் வந்து திருப்பி வந்து கொடுத்துருவேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு முடி திருப்பி கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த கரன்சி செஸ்ட் வந்து வைக்கிறதுக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப் டு 50 லட்ச ரூபாய் வந்து உனக்கு வந்து திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. எது வழியா கொடுப்பாங்க பாத்துக்கோங்க, இந்த ஸ்கீம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்கீம் வழியா வந்து கொடுப்பாங்க. வேற என்ன வந்து படிச்சுப்போம் கேட்டீங்கன்னா வந்து இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே கரன்சி செஸ்ட் எல்லாம் வந்து வச்சுட்டேன், அதை வந்து ரன் பண்றதுக்கு வந்து காசு வந்து தேவைப்படும் பாத்தீங்களா. லைக் வந்து அதை ரன் பண்றதுக்கு காசு வந்து தேவைப்படும் பாத்தீங்களா. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து 2 ரீஜன் சொல்லியிருப்பாங்க. இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் சொல்லுவாங்க, அதுவும் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் இந்த மாதிரி ரீஜன் இருக்கும் பாத்தீங்களா. அங்க இருக்க பேங்க் இந்த மாதிரி வந்து ஒரு கரன்சி செஸ்ட் வந்து வச்சுட்டு அதை ரன் பண்றதுக்கு வந்து காசு வந்து செலவாகும் பாத்தீங்களா. அந்த காசையும் வந்து நான் வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து திருப்பி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு வந்து திருப்பி கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா, முதல் 5 வருஷத்துல அந்த கரன்சி செஸ்ட வந்து ரன் பண்றதுக்கு வந்து எவ்வளவு காசு ஆகுதோ அதுல வந்து 50% வந்து நான் வந்து திருப்பி கொடுக்குறேன் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு தானே என்னென்ன படிச்சிருப்போன்றது. இதை வந்து ஒரு வாட்டி பார்த்திருப்போம், இது ஒண்ணு பார்த்திருப்போம். வேற என்ன பார்த்திருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. என்னத்துக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேங்க் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நானே வந்து ஒரு கிழிஞ்சு போன நோட்டு வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 2 விஷயம் இருக்கு. இந்த சாயில் நோட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து இந்த டோன் நோட்டு, இந்த கிழிஞ்சு போன நோட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சாயில் நோட்டை வந்து ஒரு பேங்க் வந்து திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி சாயில் நோட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாக்கெட்ல வந்து மொத்தம் வந்து 100 நோட்டு இருக்கும். சரியா? இந்த மாதிரி வந்து 100 நோட்டை வந்து மாத்தி கொடுத்தானா, அதாவது கிழிஞ்சு போன நோட்டை வந்து வாங்கிட்டு புதுசா வந்து நோட்டை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்தானா அந்த பேங்க்குக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு வந்து கொடுப்பாங்கன்னா 2 ரூபா கொடுப்பாங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இந்த சாயில் நோட்டுக்கு, அதாவது ஒரு பாக்கெட் சாயில் நோட்டை வந்து மாத்தி கொடுத்தானா அவனுக்கு வந்து 2 ரூபா வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. அதுலயும் ஒரு கண்டிஷன் வந்து சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி சாயில் நோட்டோட மதிப்பு 50 ரூபா இல்ல அது கம்மியா இருக்க நோட்டு எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க நோட்டை வந்து நீ வந்து மாத்தி கொடுத்தேன்னா உனக்கு வந்து நான் வந்து 2 ரூபா வந்து இன்சென்டிவ் வந்து கொடுக்குறேன் ஒரு பாக்கெட்டுக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை கிழிஞ்சு போன நோட்டு எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஒரு பீஸ் வந்து மாத்தி கொடுத்தேன்னா உனக்கு வந்து நான் வந்து 2 ரூபா இன்சென்டிவ் வந்து கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? சாயில் நோட்னா ஒரு பாக்கெட்டுக்கு 2 ரூபா இன்சென்டிவ், அதே இது கிழிஞ்சு போட்ட நோட்னா ஒரு நோட்டுக்கு 2 ரூபா இன்சென்டிவ் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லியிருப்பான். ஓகே தானே? அதுக்காச்சும் எங்கேயாச்சும் குழம்புறமா இருந்துச்சுன்னா சொல்லிருங்க. கடைசியா என்ன வந்து படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு பேங்க் வந்து இந்த மாதிரி காயின்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்றான் பாத்தீங்களா, அந்த காயின்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், லைக் என்ன சொல்றது, அவனை வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அது கீழே வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. என்ன வந்து கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பை நிறைய வந்து காயினை வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணேன்னா உனக்கு வந்து 65 ரூபா வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கீமை பத்தி சொன்னேன், சிடிஇஎஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீமுக்குல வந்து உனக்கு வந்து லைக் வந்து உன்னோட ரீஇம்பர்ஸ்மெண்ட், அதாவது திருப்பி வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து கரன்சி சிஸ்டத்துக்கு வந்து வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வந்து மணி செலவாச்சுன்னா அது வந்து ரீஃபண்ட் மாதிரி வந்து கொடுப்பாங்க. இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. சரியா? இந்த மாதிரி கிழிஞ்சு போன நோட்டோ சாயில் நோட்டோ வந்து மாத்துறதுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. இது 2வது விஷயம். அடுத்து 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த காயினை வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்றா பாத்தீங்களா, அதை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அதுக்கும் இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. அது எவ்வளவு கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து உன்னோட அந்த பேங்க் வந்து அர்பன் ஏரியால இருந்துச்சுன்னா வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து 65 ரூபா வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க.
அதே இது ரூரல் ஏரியாஸ்ல இருந்துச்சுன்னா வந்து ஒரு பேக்குக்கு 75 ரூபா வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. இது ஓகேன்னா சொல்லுங்க, அடுத்து போலாம். இதான் ஆல்ரெடி நம்ம படிச்சது. இதைத்தான் வந்து இங்கேயும் கொடுத்துருப்பான். சரியா, இதையும் தாண்டி சில பல விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சது. ஓகேவா, வேற என்ன நீங்க வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சாயில் நோட்னா என்னன்னு அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னடா சாயில் நோட்னா கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு நோட் வந்து ரெண்டா வந்து கிழிஞ்சிருக்கு. சரியா, அதாவது ஒரு பகுதி இந்த பக்கம் இருக்கு, இன்னொரு பகுதி அந்த பக்கம் இருக்கு. சரியா, இந்த ரெண்டு பகுதி வந்து ஒரு ப்ராப்பரா ஒட்டி இருந்தா போதும். ஓகேவா, அந்த மாதிரி ஒட்டி இருந்த நோட்டை வந்து சாயில் நோட்டு சொல்றாங்க. வழங்குச்சா? இனிமே வந்து சாயில் நோட்டுக்கு வந்து என்ன டெஃபினேஷன் கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஓகே ரெண்டு பக்கம் கிழிஞ்சிருந்தாலும் அதை வந்து ப்ராப்பரா ஒட்டி இருந்தீங்கன்னா அந்த நோட்டை வந்து சாயில் நோட்டு அப்படின்னு சொல்லி வந்து டெஃபினேஷன் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து நீ வந்து சாயில் நோட்டை வந்து வாங்கிக்கலாம், வாங்கிட்டு அவனுக்கு வந்து நல்ல நோட்டு வந்து நீ வந்து திருப்பி வந்து கொடுக்கலாம். ஆனா வந்து இந்த பேங்க் வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா, வாங்கின நோட்டை வந்து திருப்பி வந்து நீ வந்து மக்கள்கிட்ட வந்து சர்க்குலேட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்ப சொன்ன விஷயம். சரியா, இது ஒரு விஷயம். வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அதே மாதிரி சாயில் நோட்டு, இந்த டேமேஜ் நோட்டு, இதை வந்து என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா வந்து இது எப்படி வேலை செய்யணும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து சாயில் நோட்டையோ டேமேஜ் நோட்டையோ வந்து பேங்க்ல வந்து போய் கொடுப்பாங்க. இந்த பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதை வந்து கரன்சி டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. இந்த கரன்சி டெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதை வந்து ஆர்பிஐக்கு வந்து அனுப்புவாங்க. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் வந்து பேங்க்குக்கு, பேங்க்ல இருந்து கரன்சி டெஸ்ட்டுக்கு, அங்க இருந்து ஆர்பிஐக்கு வந்து போகும். இப்படிதான் வந்து இந்த நோட்டை வந்து நாங்க வந்து மாத்தி தருவோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. கடைசியா இது சொல்லியிருப்போம். வேற என்ன சொல்லியிருப்பாங்க? ஓகே, இல்ல இன்னொரு ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பானே, ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். ஓகே, இதேதான். சரியா, யார் யாரெல்லாம் இதை மாத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நீ வந்து பேங்க்ல இருந்து கஸ்டமரா இருக்க மட்டும், கஸ்டமரா இருந்தா, கஸ்டமரா இருக்க இல்ல அதெல்லாம் விஷயம் இல்ல. யாரா வேணும். இப்போ வந்து நான் எஸ்பிஐல வந்து கஸ்டமரா இருக்கேன். சரியா, கனரால வந்து கஸ்டமரா இல்லைன்னா நான் கனரா பேங்க்குக்கும் போய் வந்து அந்த நோட்டை வந்து போய் மாத்திக்கலாம். யாரா இருந்தாலும் அவன் வந்து இந்த மாதிரி நோட்டை வந்து கொடுக்குறான்னா கண்டிப்பா பேங்கரை நீ வந்து வாங்கணும், வாங்கி வந்து மாத்தி வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து இப்போ வந்து சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஓம்பட்ஸ்மன். சரியா, இந்த மாதிரி வந்து வாங்கி மாத்துறது வந்து ஏதாச்சும் வந்து உனக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ற. கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து ஒரு 30 நாள் வந்து அவங்க வந்து தீர்த்து வைக்கலைன்னா இந்த மாதிரி ஆர்பிஐயோட ஓம்பட்ஸ்மன் ஸ்கீம்ல வந்து நீ வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. கடைசியா ஒரு விஷயம் வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. ரெண்டு விஷயம். சரியா, பெனால்ட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து எஸ்பிஐ ஏடிஎம்ஏ வந்து யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எஸ்பிஐ ஏடிஎம் யூஸ் பண்ணி வந்து பணம் எடுக்கிறேன். பணம் எடுக்கிறப்ப வந்து இந்த மாதிரி வந்து கிழிஞ்சு போன நோட்டோ இல்லைன்னா ஃபேக்கான நோட்டோ வந்துச்சுன்னா அந்த எஸ்பிஐக்கு வந்து நாங்க வந்து பெனால்ட்டி வந்து போடுவோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பல்கா வந்து நான் வந்து கிழிஞ்சு போன நோட்டெல்லாம் வந்து மாத்துறேன். இந்த மாதிரி சாயில் நோட்டு, கிழிஞ்சு போன நோட்டை வந்து பல்கா வந்து மாத்துறேன். அதோட வேல்யூ வந்து 5000க்கு மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 5000 ரூபாய் மதிப்புல, அதாவது 5500 ரூபாய் மதிப்புல ஒரு நோட்டை, மொத்த நோட்டை வந்து போய் வந்து பேங்க்ல வந்து மாத்துறேன்னா அந்த அமௌண்ட் வந்து அவன் வந்து எப்போக்குள்ள வந்து எனக்கு வந்து போட்டு விடணுமா, அதாவது கிழிஞ்சு போன நோட்டை வந்து வாங்கிட்டு நல்ல நோட்டை வந்து காசு வந்து தரணும் பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த 5000 ரூபாய்க்கு மேல வந்து வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து அந்த அமௌண்ட் வந்து அடுத்த 30 நாளைக்குள்ள வந்து அந்த கஸ்டமரோட அக்கௌண்ட்ல வந்து போட்டு விட்டுறணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வாங்க சார். ஓகே, மக்களுக்குலாம் புரிஞ்சுச்சா? இது முக்கியமான விஷயம். ஓகே, நம்ம டக்குனு முடிச்சிடலாம். அடுத்து இதுக்கு அடுத்த ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னா வந்து மாரத்தான். மாரத்தானை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா இதை நான் வச்சுக்கோங்க, இது ஸ்டாட்டிக். சரியா, இப்போ வந்து ஒரு ஃபுல் மாரத்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எத்தனை கிலோமீட்டர் இருக்குமா, கரெக்டா வந்து 42.195 கிலோமீட்டர். அதாவது ஒரு ஆள் வந்து மாரத்தான் வந்து ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா 42 கிலோமீட்டர் வந்து ஓட போறாரு அப்படின்றது அர்த்தம். சரியா, ஃபுல் மாரத்தானுக்கு வந்து அர்த்தம் 42 கிலோமீட்டர் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றாங்க வந்து ஒரு மாரத்தான் வந்து ஓடுறாங்க. எங்க வந்து நடக்குதுன்னு பாத்துக்கோங்க, நெதர்லாந்துல வச்சு இந்த மாரத்தான் வந்து நடக்குது. அந்த டோர்னமெண்டோட பேர் பாத்துக்கோங்க, ரோட்டர்டாம் மாரத்தான் அப்படின்றதான் அந்த டோர்னமெண்டோட பேரு. இதை வந்து நம்ம ஆள் வந்து ஒருத்தர் வந்து ரெக்கார்ட் வந்து பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு மாரத்தான்ல, அதாவது 42 கிலோமீட்டர்ல இந்தியா சார்பா வந்து இது வரைக்கும் வந்து கம்மியான நேரத்துல வந்து யார் வந்து ஓடி இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சிவான் சிங் அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து ஓடி இருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் 12 நிமிஷத்துல வந்து ஓடி இருப்பாங்க. அந்த ரெக்கார்டை வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பிரேக் வந்து பண்றாங்க. யார் வந்து பிரேக் பண்றா, மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். முன்னாடி யார் வந்து இந்த ரெக்கார்டு வந்து வச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து யாரு வச்சிருப்பா, அண்டர்லைன் பண்ண முக்கியம்னா
கரெக்டா பேசுறேன் சரியா. முன்னாடி இந்த ரெக்கார்டு வந்து யார் வந்து வச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா சிவான் சிங் தான் வந்து வச்சிருப்பாங்க. 2 மணி நேரம் 12 நிமிஷத்துல வந்து ஓடிப்பாங்க. அந்த ரெக்கார்டை வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பிரேக் பண்றாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, சவான் அப்படின்றது அவங்களோட பேர் சரியா. இவங்க வந்து எத்தனை நிமிஷத்துல வந்து ஓடி இருக்காங்கன்னா 2 மணி நேரம் 11 நிமிஷம் 58 செகண்ட்ல வந்து ஓடி இருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. எங்க வச்சு இந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா என்என் ரோடர் டேம் மேரத்தான் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து பிரேக் பண்றாங்க. வேற என்ன இதுல தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து இவர் எத்தனாவது இடத்துல வந்து வந்திருப்பாங்கன்னா 20வது இடத்துல வந்து வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா எத்தியோப்பியை சேர்ந்த அடோலோ அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் 3 நிமிஷம் 54 செகண்ட்ல வந்து ஓடி இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வணங்குச்சா, அடுத்து போலாம் தானே. கொஞ்சம் உம்முன்னு மட்டும் டக்குன்னு சொல்லுங்க, டக்கு டக்குன்னு முடிச்சு. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் எம்ஐ சென்ட் பண்றாங்க. யாரையான்னு பாத்துக்கோங்க, இஸ்ரோவை சேர்ந்த ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டரும் அதே மாதிரி வந்து அசோகா ட்ரஸ்ட் ஃபார் ரிசர்ச் இன் ஈகாலஜி அண்ட் என்வரான்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்களும் 2 பேர் வந்து எம்ஓஐ சைன் பண்றாங்க. எதுக்காக சைன் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவில இருக்க மொத்த லேண்ட்ல, இந்த லேண்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்தியாவில இருக்க மொத்த லேண்ட்ல 30% லேண்ட் வந்து இந்த மாதிரி வந்து டிகிரேட் லேண்ட். டிகிரேட் லேண்ட்னா புரியுதா, இந்த மாதிரி வந்து எந்த வித யூஸுக்கும், அதாவது விவசாயம் பண்ண முடியாது, ரொம்ப வந்து குண்டும் குழியுமா இருக்கும், ரொம்ப வீக்கா இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்க லேண்டை தான் வந்து டிகிரேட் லேண்ட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்தியாவில இருக்க மொத்த லேண்ட்ல 30% லேண்ட் வந்து இந்த மாதிரி டிகிரேட் லேண்ட் தான் வந்து இருக்கு. இந்த டிகிரேட் லேண்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் எம்ஓ சென்ட் பண்றாங்க. யாரையான்னு பாத்துக்காங்க, இஸ்ரோவை சேர்ந்த ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டரும் அதே மாதிரி வந்து அசோகா ட்ரஸ்ட், அவங்க 2 பேர் தான் எம்ஓ சென்ட் பண்றாங்க. எப்படிதான் இம்ப்ரூவ் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஸ்ஐசி, அதாவது இஸ்ரோவை சேர்ந்த எஸ்ஐசி என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இந்த சேட்டலைட் வழியா வந்து இமேஜஸ் எல்லாம் எடுப்பாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து இந்த டிகிரேட் லேண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இமேஜஸ் எடுத்து இதை வந்து அசோகாவுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த அசோகா என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து அங்க போய் வந்து ரிசர்ச் வந்து பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணி எதனால வந்து இது டிகிரேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ரிசர்ச் பண்ணி அவன் தான் வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30% சொன்னேன்னா கரெக்டா சொன்னா வந்து 29.77% லேண்ட் வந்து டிகிரேட் லேண்டா தான் வந்து இருக்கு. இதை தான் வந்து இப்போ வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ண போறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2030 வந்து இதை வந்து நியூட்ரல் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. புரியுதா. இப்போ வந்து ஒரு 10 மொத்தம் வந்து ஒரு 10 ஏக்கர் வந்து டிகிரேடா வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ஏக்கர் டிகிரேடா இருக்க லேண்டை வந்து ஒரு 10 ஏக்கர் டிகிரேடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து புதுசா வந்து ஒரு 10 ஏக்கர் வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணுவாங்க. அந்த லேண்டை வந்து திருப்பி வந்து, புரியுது தானே, எவ்வளவு வந்து டிகிரேடா இருக்கோ அதே மாதிரி வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணுவாங்க. டிகிரேடுக்கும் ரீஸ்டோருக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் வந்து 0வா வந்து இருக்கும் பாத்தீங்களா, அதான் வந்து நியூட்ரல்னு சொல்லுவாங்க. வழங்குச்சா. இப்போ வந்து என்ன சொல்ற, நீ வந்து சாப்பிடுறதுனால வந்து ஒரு 5% வந்து கலோரி வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ற, அதுல வந்து ஒரு 5% வந்து கலோரி வந்து பேர்ன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எவ்வளவு இருக்கு, நியூட்ரலா இருக்கா. இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, டிகிரேட் ஆன லேண்டையும் அதுக்கான இந்த ரிசர்ச் பண்ணி அது வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து நாங்க வந்து 2030 வந்து நியூட்ரல் வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா. ஒரு மாதிரி சொன்னேன் ஆனா சொல்லிட்டேன். ஓகே தானே. ஓகே, அதுக்கடுத்து நியூஸ் வந்துருங்க. வேற எதுவும் அதுல இருக்காது சரியா. அதுக்கடுத்து வந்து யூனிவர்சிட்டி பிளான்ட பத்தி பேசியிருப்பாங்க. இதை பத்தி ஆல்ரெடி படிச்சிருப்போம். அது என்னதான் யூனிவர்சிட்டி பிளான்ட்னு கேட்டீங்கன்னா வந்து இதுவும் ஒரு பிளான்ட் தான். ஆனா வந்து இந்த பிளான்ட்டால வந்து எந்த வித பிரயோஜனமும் இருக்காது பாத்தீங்கன்னா. ஆனா வந்து காடு மாதிரி வந்து வளரும், வேகமா வளரும். ஆனா வந்து இந்த ஈகோ சிஸ்டத்துக்கு வந்து எந்த வித பிரயோஜனமும் இருக்காது. அந்த மாதிரி இருக்க பிளான்ட் தான் வந்து யூனிவர்சிட்டி பிளான்ட்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஒரு ஆப் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆப்போட பேர் பத்திட்டாங்க, எங்க இருக்கு, நியோஃபைட் ஐடி அப்படின்றது அந்த ஆப்போட பேர் சரியா. இந்த ஆப் வந்து யார் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா ரிசர்ச்சர்ஸ், ஒரு கூட்டணியா தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த ரிசர்ச்சருக்கு வந்து யார் வந்து ஹெட்டா வந்து இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அலிம் யூசப் அப்படின்னு ஒருத்தவங்க தான் ஹெட்டா வந்து இருப்பாங்க. புரிஞ்சுச்சா. ஒரு ஆப் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆப் வந்து கிரியேட் பண்ணதோட ஹெட் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா அலிம் யூசப் அப்படின்றதுதான் அதோட ஹெட் சரியா. இப்ப என்ன பண்றாங்க வந்து இவருக்கு வந்து ஒரு அவார்டு வந்து தராங்க. என்ன அவார்டு வந்து தராங்கன்னா வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சரோட நேஷனல் அவார்டு வந்து உங்களுக்கு வந்து தராங்க அப்படின்றதான் விஷயம். எதுக்காக இந்த அவார்டு வந்து தராங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த ஆப் வந்து கண்டுபிடிச்சதுனால. இந்த ஆப் வந்து எப்படி வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து லைக் வந்து இந்த ஏஐ இருக்கும் பாத்தீங்களா, அது வழியா தான் வந்து இது வந்து வேலை செய்யும். என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆப்ல வந்து ஒரு 100 யூனிவர்சிட்டி செடியை பத்தி வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து நான் வந்து ஒரு போட்டோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க,
அந்த போட்டோ எடுத்து வந்து இந்த ஆப்ல வந்து அப்லோட் வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப் வந்து என்ன பண்ணுன்னா வந்து அவன்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 100 ட்ரீஸ் இருக்கா, அந்த ட்ரீஸையும் இந்த ட்ரீ வந்து இந்த 100 ட்ரீல வந்து இந்த நான் எடுத்த போட்டோ வந்து இருக்கா அப்படின்றது வந்து கம்பேர் வந்து பண்ணும். ஒருவேளை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து இன்வெஸ்டிவ் ட்ரீ அப்படின்ற ஒரு முத்திரையை குத்தி வந்து எனக்கு வந்து அனுப்பும். புரிஞ்சுச்சா எப்படி வேலை செய்யறது? இன்வெஸ்டிவ் ட்ரீஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்த அலிம் யூசப் அப்படின்றதான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு வந்து தராங்க. அந்த அவார்டு தான் வந்து வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சரோட நேஷனல் அவார்டு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இங்க வச்சு இந்த அவார்டு வந்து தராங்கன்னா நேஷனல் ஈகோ யூத் இனோவேஷன் சமிட் அப்படின்ற ஒரு சமிட் வந்து நடந்திருக்கும். தெலுங்கானால வச்சு நடந்திருக்கும். எந்த தீமுக்குள்ள வந்து நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஃபார் லைஃப் ஸ்கில்லிங் யூத் ஃபார் ஏ கிரீன் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு தீமுக்குள்ள வந்து இந்த சமிட் வந்து நடந்திருக்கும் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வழங்குச்சா நான் சொன்னதெல்லாம்? இந்த ஆப் வந்து யார் லான்ச் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கேரளாவோட சிஎம் தான் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. கேரளாக்காரங்க தான் இது. சரியா? அங்க இருக்க யூனிவர்சிட்டி பிளான்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. கேட்கலையா? சாரி, சென்சார்ல வந்து கை வச்சிட்டேன். இப்ப கேக்குது தானே? ஓகே. யார் லான்ச் பண்ணிருப்பான்னு பாத்துக்கோங்க. கேரளாவோட சிஎம் தான் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க இந்த ஆப். சரியா? அதாவது 38வது கேரளா சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ல வந்து ஒரு ஏஐ மாடல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாடலோட பேரு முக்கியம். யோலோ V11 அப்படின்றது அந்த மாடலோட பேர். வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே, அவ்வளவுதான். சரியா? அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட ஜிடிபி, அதாவது இந்தியாவோட எக்கனாமி இருக்கு பார்த்தீங்களா? இந்தியா வந்து இப்ப வந்து 6th லார்ஜஸ்ட் எக்கனாமியா வந்து தள்ளியிருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ரிப்போர்ட் வந்து விடுறாங்க. IMF தான் இந்த ரிப்போர்ட் வந்து விடுறாங்க. சரியா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இப்போ வந்து இந்தியாவோட எக்கனாமி வந்து 6th லார்ஜஸ்டா வந்து இருக்கு. முன்னாடி வந்து 4th லார்ஜஸ்டா இருந்திருக்கும். இப்போ வந்து 6th லார்ஜஸ்டா இருக்கு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இத பத்தி ஏதோ வந்து ஒரு குரூப்ல வந்து ரிப்போர்ட்லாம் வந்து எழுதியிருந்தீங்களே, அது எதுக்காக எழுதுறீங்க? கேட்கணும்னு நினைச்சேன். டிஸ்கிரிப்டிக்காகவா? ஜெய் மேம். எதுக்காக எழுதுறீங்க? அது எதுக்காக? சம்மரி ரைட்டிங்கா? ஓகே, சரியா? ஓகே, ஒன்றும் இல்ல. இந்தியாவோட எக்கனாமி வந்து 6th லார்ஜஸ்டா வந்து இப்போ வந்து இருக்கு. யார் வந்து இந்த விஷயத்த சொல்றாங்கன்னா IMF தான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2 ரீசன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்னு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா வந்து இந்த டாலருக்கு நிகரான இந்தியா மதிப்பு வந்து குறைஞ்சிச்சு, அதனால ஒரு ரீசன் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஜிடிபியோட பேசி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இப்போ வந்து மாத்திருப்பாங்க. சரியா? அதையும் நம்ம படிச்சிருப்போம். இந்த மாதிரி 2011, 12 அப்படின்றதுல இருந்து 2022, 23 மாத்திருப்பாங்க. ஓகே, பார்த்தேன் நான் உங்க ரிப்போர்ட் வந்து பார்த்தேன். இந்த மாதிரி நீங்க தானே எழுதிருந்தீங்க 2 இது. வச்சுக்கோங்க. இந்த 2 ரீசன்றது முக்கியம். சரியா? ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன கேட்டீங்கன்னா டாலருக்கு நிகரான இந்தியா மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கும். அதனாலதான் வந்து இந்தியாவோட எக்கனாமி வந்து இப்போ வந்து 6th லார்ஜஸ்டா இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த ஜிடிபியோட பேசி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து மாத்திருப்பாங்க. அதனாலயும் இப்போ வந்து மாறி இருக்கும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகே, இந்தியா வந்து 6th சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா US வந்து ஃபர்ஸ்ட் இருப்பாங்க, சைனா வந்து செகண்ட் இருக்காங்க, தேர்ட் வந்து ஜெர்மனி வந்து இருப்பாங்க. இந்தியாவோட இப்போ நாமினல் ஜிடிபி வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4.15 ட்ரில்லியன் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இதுவும் குளோபல் எக்கானமி பத்தி தான், அதாவது குளோபல் ஜிடிபி பத்தி பேசியிருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அடுத்த 5 வருஷத்துல வந்து இந்த மாதிரி குளோபல் ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எத்தனை ட்ரில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா 56 ட்ரில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து குளோபல் ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அடுத்த 5 வருஷத்துல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா 56 ட்ரில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. முக்கியமா என்னென்ன செக்டர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா இந்த IT செக்டரு, மேனுபேக்சரிங் செக்டரு, ஹெல்த் செக்டரு, இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்லாம் சொல்லியிருப்பான். ஓகேனா சொல்லுங்க, அடுத்த பேர்லாம் கொஞ்சம் வேகமா. ஓகே ஓகே, நானே முடிச்சிடறேன். ஆக்சுவலா வந்து அடுத்து வந்து ஒரு ரேங்கிங், ப்ளூம்பர்க் பில்லியனரி இண்டெக்ஸ். சரியா? ஏசியால யார் வந்து ரிச்சஸ்ட் அப்படின்ற ஒரு ரேங்கிங் வந்து விட்டுருப்பாங்க. இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா இது வரைக்கும் அம்பானி தான் வந்து ரிச்சஸ்டா இருந்தாங்க ஏசியால.
இப்போ வந்து அவங்களை வந்து ஒருத்தவங்க வந்து ஓவர்டேக் வந்து பண்றாங்க. யார் வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, அதானி வந்து பண்றாங்க. இவங்க வந்து குளோபல் லெவல்ல வந்து 19வது இடத்துலயும், ஏசியா லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துலயும் இருக்காங்க. இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 92.6 பில்லியன் அப்படின்றத சொல்ல தெரியணும். அதே இது அம்பானியோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 90.8 பில்லியன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்காங்க. குளோபல் லெவல்ல வந்து இவர் வந்து 19,000 சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இலான் மஸ்க் வந்து இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 656 பில்லியன் வந்து சொத்து வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லாரி பேஜ் வந்து 286 பில்லியன் வந்து வச்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அடுத்து வந்து 19வது நியூஸ். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இதையும் நான் வச்சுக்கோங்க. எம்எஸ்பின்னா என்னன்னு தெரியணும். திருப்பி சொல்றேன், எம்எஸ்பின்னா என்னன்னு தெரியணும். மரைன் ஸ்பேட்டியல் பிளான் சொல்லுவாங்க. அது என்னதான் எம்எஸ்பின்னா இதுவும் ஒரு பிளான் தான். என்ன மாதிரி ஒரு பிளான் கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த சி ஏரியா இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து எப்படிலாம் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பிளான் வந்து போடுவாங்க. அதை தான் வந்து எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஒரு 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, ஒடிசாவும் அதே மாதிரி வந்து என்சிசிஆர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் சைன் பண்றாங்க. எதுக்காக சைன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து எம்எஸ்பி பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, ஒடிசாவும் என்சிசியும் சைன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, சரியா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எம்எஸ்பின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதோட செகண்ட் ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஸ்டேட், திருப்பி சொல்றேன், எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை அடாப்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஒடிசா தான் வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்டேட்ல வந்து இவன் ஃபர்ஸ்ட். யூனியன் டெரிட்டரியில வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா புதுச்சேரி, லட்சத்தீவு அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. கரெக்டா தானே பேசுறேன். ஓகே, கரெக்டா தான் பேசுறேன். கடைசி நியூஸ் வந்து எதை பத்தி பேசிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து பினான்சியல் இன்டெலிஜென்ட் யூனிட் இந்தியா பத்தி பேசியிருப்பாங்க. யாரா இந்த பினான்சியல் இன்டெலிஜென்ட் யூனிட் இந்தியான்னு கேட்டீங்கன்னா இவனும் ஒரு ஏஜென்சி தான். அவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மணி லாண்டரிங், இல்லீகல் மணி, பிளாக் மணி இதெல்லாம் வந்து எங்க இருந்து வருது இதை ட்ராக் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணி அதை தடுக்கிறது தான் வந்து இவனோட வேலை. திருப்பி சொல்றேன், பினான்சியல் இன்டெலிஜென்ட் யூனிட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி இல்லீகல் மணி, பிளாக் மணி, அதுக்கப்புறம் மணி லாண்டரிங் இதை ட்ராக் பண்ணி தடுக்கிறது தான் வந்து இவனோட வேலை. இப்ப என்ன பண்றாங்க, இந்த பினான்சியல் இன்டெலிஜென்ட் யூனிட் இந்தியா கூட வந்து 2 பேரும் எம்ஓஐ சைன் பண்றாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா செபி, சரியா? இன்னொன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க 2 பேரும் வந்து எம்ஓஐ சைன் பண்றாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. எதுக்காக சைன் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி இல்லீகல் மணியோ, மணி லாண்டரிங்கோ, அதே இந்த பிளாக் மணியோ தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 3 பேர் சேர்ந்து வந்து இனிமே வந்து வேலை பார்க்க போறாங்க. ஓகே தானே? இதுக்காக தான் சைன் பண்ணிருப்பாங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? ஒரு பிரின்சிபல் இருக்கும், எக்மோன் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல், சரியா? அதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் பார்க்கலாம். சூப்பர், சரியா? அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு குவாண்டம் டே ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஏப்ரல் 14 அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இது வந்து 2021 இருந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. எந்த தீம்குள்ள வந்து பண்றாங்கன்னா ஷேப்பிங் த குவாண்டம் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு தீம்குள்ள வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் 15 வந்து வேர்ல்டு ஆர்ட் டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. எந்த தீம்குள்ள வந்து பண்றாங்கன்னா கார்டன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஒரு தீம்குள்ள வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒருத்தவர் வந்து இறந்திருப்பாரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன்ல முன்னாடி வந்து பிரசிடண்டா வந்து இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்காங்க, ராமச்சந்திரன் அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க வந்து இப்ப வந்து இறந்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து குரு பைரவா வக்கியா மந்திரா, சரியா? இது என்னது? இது என்னது? ஓகே, அவ்வளவுதான் இருக்கும்.